அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே ஆரம்ப காலம் தொடக்கம் மனிதனுடைய அதாவது பொருளீட்டும் பகுதியாக இருந்து வந்தது வியாபாரம் என்ற ஒன்றுதான். விவசாயமும் வியாபாரமும் தான் மனிதனுடைய ஆரம்பகால ஒரு பொருளீட்டல் பகுதியாக என்ன செய்தது இருந்து வந்தது. குர்ஆனிலே கூட நாம் அதிகமாக பார்க்கிற நேரத்தில் திஜாரா என்ற வார்த்தை, பை என்ற வார்த்தை நிறைய அல் குர்ஆனிலே என்ன செய்திருக்கிறது, எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா மறுமையை ஒப்பிடுகிற நேரத்தில் விவசாயத்துக்கும் வியாபாரத்துக்கும் நிறைய என்ன செய்திருக்கிறான், ஒப்பிட்டிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறாரோ என்று சொல்கிற நேரத்தில் கமதலி ஹப்பா, விதை தூவுவதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், உதாரணம் சொல்கிறான். மறுமை நாளை உதாரணம் சொல்கிற நேரத்தில் இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அல்லாஹு தஆலா முஃமின்களிடமிருந்து அவர்களது உயிர்களையும் அவர்களது சொத்துக்களையும் விலைக்கு வாங்கிவிட்டான், அவர்களுக்கு சொர்க்கத்தை விலையாக கொடுத்து என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே போல ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லித்தரவா, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா, அப்படி என்று குர்ஆன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் ஒரு வியாபார சமுதாயத்திற்கு இறக்கப்பட்ட அந்த மனநிலையை குர்ஆனுடைய அந்த வஹி என்ன செய்கிறது, காட்டுகிறது. நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் மக்காவிலே அவர்களது வருமானமாக இருந்ததெல்லாம் என்ன, வியாபாரம். அவர்கள் வியாபாரிகளாகத்தான் இருந்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூரா எது, நம்மெல்லாம் வளமையாக ஓதக்கூடிய ஒரு சூரா எந்த, லிஈலாஃபி குரைஷ், லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், லிஈலாஃபி குரைஷ். ஈலாஃப் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுறான். நம்ம மக்கால ஈலாஃப் என்ற ஒரு ஹோட்டல் பார்த்துருப்போம், வணங்கிட்டா. ஈலாஃப், ஈலாஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் உல்ஃபா, அதாவது உள்ளத்திலே இணக்கம் ஏற்படுதல், உள்ளத்தில் இணக்கம் ஏற்படுதல், உள்ளத்தில் விருப்பம் ஏற்படுதல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஈலாஃப் என்று சொன்னால் லிஈலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுல, ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணத்திலே அப்படின்னு சொன்னா, அதாவது உல்லாச பிரயாணம் அல்ல, பிஸ்னஸ். சிரியாவுக்கு போய் அங்குள்ள பொருட்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்து மக்கா மார்க்கெட்டில் என்ன செய்யறது, விற்கிறது. இந்த மாதிரியான, அதாவது யமனுக்கு போய் யமன் உள்ளவைகளை கொண்டு வந்து என்ன செய்யறது, விற்கிறது. ரெண்டு சீசன்ல என்ன செஞ்சது, நடந்தது. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான்னு சொன்னால், அல்லதி ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், அவர்கள் இந்த பைத்துடைய இறைவனை, கஅபாவுடைய இறைவனை வணங்கட்டும். இந்த வியாபாரத்தின் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லதி தஅமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அவர்களை பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழுகின்ற சூழலையும் கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ குர்ஆன் முழுமையாக வியாபாரத்தை தூண்டக்கூடிய அமைப்பிலும் வியாபார மனநிலையிலே இருந்த ஒரு சமுதாயத்துக்கு பேசக்கூடிய அமைப்பிலும் குர்ஆன் என்ன செய்கிறது, பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, விவசாய மனநிலையை பிரதிபலிக்கின்ற அமைப்பில் என்ன, குர்ஆனுடைய அந்த வசனங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த, அதாவது நபித்தோழர்கள் பெருவாரியாக செய்து வந்தது பார்த்தீங்கன்னா விவசாயமாக அல்லது என்னது, வியாபாரமாக இருந்திருக்கும். தொழிலாளர்களாக இருந்தவர்கள், அதாவது டிஃபரெண்ட் இருக்குது. தொழிலாளர்களான சொல் வியாபாரம் செய்கின்றவருக்கு கீழாக வேலை செய்தவர்கள் என்று பார்த்தீங்கன்னா மிச்சம் குறைவாக தான் என்ன செய்யும் இருக்கும். அவர்கள் வியாபாரிகளாக இருந்திருப்பார்கள். வியாபாரம் செய்கின்ற ஒருவருக்கு கீழ் வேலை செய்கின்ற அந்த மனநிலை, அந்த நிலை என்பது மிகவும் குறைவாகத்தான் என்ன செய்யும், இருந்திருக்கும். நம்ம நிறைய பார்க்கிறோம். அதாவது நபித்தோழர்கள் செய்யக்கூடிய தொழில் என்று நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் தொடக்க என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். நபித்தோழர்களுடைய நிறைய தொழிலை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் ஒரு தொழிலாளருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைப்பிலான சின்ன தொழிலாக இருந்தாலும் சுய தொழிலில் இருந்த அந்த நிலைகளை நிறைய என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இன்றைய கல்வி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெரிய வருமானத்தை எங்களுக்கு தரக்கூடிய இடத்துக்கு எங்களை வளர்த்து விட்டாலும் அதுக்கு மேலே யார் இருக்கிறான்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு வியாபாரி தான் என்ன செய்யறான், அதுக்கு மேலே இருக்கிறான். அந்த வியாபாரிக்கு தேவையான தொழிலாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த கல்வியினூடாக அந்த வியாபாரிக்கு தேவையான தொழிலாளர்கள் என்ன செய்கிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். சேவை மனப்பான்மையோடு உருவாகின்ற கல்வி முறைமை என்பது மிகவும் குறைவான ஒரு நிலையில் இருக்கிறோம். ஒரு பெரிய வியாபாரி, பெரிய நெட்வொர்க் பண்ணப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு தொழிலாளர்கள் தேவை. அந்த வியாபாரி அரசாங்கத்துக்கு தேவை. எனவே இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன செய்கிறது, பல தொழிலாளர்களை ஒவ்வொரு வருடம் என்ன செய்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் நிறைய பேருடைய மனநிலை என்ன ஆகிவிட்டது அப்படி என்று சொன்னால், நிம்மதிப்பா
நிம்மதி தானே. வெள்ளிக்கிழமை தூங்கிடலாம், சனிக்கிழமை தூங்கிடலாம். நஷ்டப்பட்ட அவன் நஷ்டப்பட்டு போகிறான், கம்பெனி மாற்றிடுறோம். கம்பெனி என்ன செஞ்சிடலாம், நம்ம மாற்றிட்டு நம்ம போய்கொண்டே இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்துட்டு வந்துட்டோம். நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமை இருக்குதே, மிச்சமே ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கோம். நாம மட்டுமல்ல, அடுத்த பிள்ளை அப்படி தான் என்ன செய்கிறோம், நம்ம உருவாக்குறோம். நீ இப்படி தான் என்ன செய்யணும், உருவாகணும் அப்படி என்கின்ற நிலையில் உருவாக அவனே நிம்மதியை தான் பழக்கிறோம். அவனே என்ன செய்யலாம், நிம்மதியான ஒரு நிலைக்கு பழக்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இப்போ எனது தலைப்பு வந்து வியாபாரம் எப்படி செய்வது அதோடு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல, அதுக்குரிய துறை நமக்கு சம்பந்தம் இல்லை. நான் இங்கே பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை பற்றி என்ன சொல்கிறது. வியாபாரம் என்கின்ற ஒன்றில் ஒருவர் இறங்க போகிறார், இதுதான் இந்த இடத்துல பேசலாம்னு நினைக்கிறேன். ஒருவர் வியாபாரம் என்கின்ற நிலையில் இறங்க போறார். என்ன வியாபாரம் செய்யணும் முடிவெடுத்துட்டாரு, அதெல்லாம் இங்கே பேசப்படலை. என்ன வியாபாரம் செய்யணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எதை செலக்ட் பண்ணணும் எல்லாம் முடிவெடுத்துட்டாரு. ஆனால் எல்லாம் மீறி ஒருவருடைய மனநிலை ஒன்று இருக்கும். என்ன இருக்கும் என்று சொன்னால், நஷ்டம் போச்சேண்டா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். நஷ்டம் போனா என்ன அப்படின்னு இருக்கும். இந்த நஷ்டம் போனால் என்னென்ன மனநிலை சாதாரணமாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் இங்கே இருந்து நாட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, இப்படி தான் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறேன், வந்தோடனே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி வந்துடாதேன்றான். முதல்ல என்ன சொல்கிறான், வந்துடாது. இல்லை நான் ஒரு 40 லட்சம் 400 கோடி வச்சிருந்தாலும் என்ன செஞ்சிடாத, இங்கே வந்துடாத. எல்லாரும் ஏமாத்துறவனுகள் தான், எல்லாரும் என்ன ஏமாத்துற குரூப் தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தான் ஆரம்பிக்கிறான், அதோட இன்னால் இல்லா வைநாடுச்சுன்னா முடியுது. கணக்கிட்டா யாரும் வந்துடாத என்று சொல்கிற லெவலில் தான் என்ன செய்கிறான், இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, கடைசியாக என்ன செய்கிறான், இந்த நிலைமையில தான் இருக்கிறான். ஒரு சகோதரர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 10 லட்சம் ஒருவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கங்கன்னு தெளிவாக சொல்கிறார். அவர் பெரிய வியாபாரம் செஞ்சவர். அவர் சொல்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு 5 லட்சத்தை அவன் ஏற்கனவே லாபமாக ஒதுக்கிட்டான். உங்களுக்கு எத்தனை ஒதுக்கிட்டான், 5 லட்சம் அவன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒதுக்கிட்டான். மற்ற 5 லட்சம் வந்து அவன் ஏற்கனவே அடிச்சிட்டான். ஏன்னா முடிஞ்சுது, உங்களுக்கான தீர்ப்பு எழுதப்பட்டாச்சு. நீங்கள் மாதம் உங்களுக்கு 40, 60, 30, 20 தந்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் உங்களுக்கு பணம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. அதில் இருந்து உங்களுக்கு தந்துட்டு நீங்களும் பார்ப்பீங்க, என்னடா என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுது, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ நம்ம பிஸ்னஸில் இறங்கினோம், நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு. 1.5 வருடத்துக்கு அப்படி வரும். அதுக்கு தான் அவங்களோட 5 லட்சம் முடிஞ்சாச்சே. அவன் பெஸ்ட்டாக சொல்லுவான், நீங்களும் மார்க்கம் படிச்சிருப்பீங்க, சின்ன ஒரு நஷ்டம் போயிட்டு. நீங்கள் நினைப்பீங்க நஷ்டம் லாபம் ரெண்டும் தான் என்ன வியாபாரம் அப்படி. ஆனால் உங்களுக்கு விளங்கலை, பெஸ்ட்டாக ஆரம்பத்தை நஷ்டம் நீங்கள் போயிட்டீங்கன்றது என்ன செய்யலை, விளங்கலை அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், நான் 1-2 வச்ச அனுபவத்தை சொல்லலை, எல்லாரும் எனக்கு அப்படி தான் செஞ்சாங்க. எல்லாரும் என்ன அப்போ என்ன வியாபாரம் இறங்கணும்னு நினச்ச உடனேயே நமக்கு முதலாவது வாரம் என்னன்னு சொன்னால், வாங்கிட வேணாம் சார், என்ன சொல்ல, நிலத்தை வாங்கி போட்டு பேசாமல் என்ன செய்யுங்க, உட்கார்ந்துட்டுறீங்க. பணம் இருக்குதா, நிலத்தை வாங்குங்க, கோல்டை வாங்குங்க, அமைதியாக என்ன செய்யுங்க, எங்கேயாவது ரெண்ட் கொடுக்கறது கூலி கொடுக்க இடம் இருக்கு, அதை வாங்குங்க, பேசாமல் இருங்க அப்படின்றான். அப்படி செஞ்சவனுக்கு சுனாமி அடிச்சோன்னு எல்லாம் போச்சு. அப்படியும் செஞ்சு வச்சுருந்தாங்க, நிலமெல்லாம் வாங்கி முக்கியமான இடத்துல வச்சுருந்தாங்க. அப்போ சைட் தான் நல்லா பெரிய ரேட்டில் போக முடியல வச்சுருந்தாங்க. அங்கே சுனாமி அடிச்சுதா, அதோட 1 கோடிக்கு பேசின 1 லட்சத்துக்கு எடுக்கிறத யோசிச்சான். அந்த காலகட்டத்தில் கடுமையாக இறங்கிச்சு. அப்படியே போய் இப்போ ஒரு அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வந்து இனி சுனாமி வராதாக்குமென்ற ஒரு அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. 2வது அடிச்சுன்னா திருப்பி அங்கே என்ன செய்யாது, ஏறவே ஏறாது என்கின்ற நிலை. இது நம்ம நஷ்டம் என்கின்ற மனோநிலை இருக்குது. இது வந்து எல்லா இடத்துலையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், திஜாரத்துன் தஹ்ஷவுன கஸாதஹா, நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம் அப்படி சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் எனது இழப்பை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம், அதாவது உங்களுக்கு பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள், சகோதரர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்கள் வீடு, உங்கள் சொத்துக்கள், நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம், இவைகள் இவைகள் அல்லாஹ்வை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்று ஒரு விஷயத்துல எல்லாம் சொல்ல வரான். அந்த இடத்துல சொல்ற நேரத்தில் அழிவையும் நஷ்டத்தையும் பயப்படுகின்ற வியாபாரம் என்று சொல்றான். அப்ப அந்த நஷ்டம் என்கின்ற மனநிலை, நஷ்டம் போகும் என்ற மனநிலை இயல்பானது. இன்றைக்கு அந்த இயல்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா நல்லா அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. யாரும் பணத்தை சேர்த்து கொண்டு போய் வியாபாரம் செய்யணும் என்கின்ற மனநிலைக்கு என்ன செய்யறாங்க, வாராங்கில்ல மட்டுமல்ல, நம்மளோட நம்பி இருந்து கொஞ்சம் பேர் போய்ப்பாங்களே, அவன் ஒரு வருடத்தில் அவன் என்ன பண்ண வேற கம்பெனியில் வந்துக்கிறான். அவன் என்னடாப்பா வியாபாரம் நடந்தது, அது மூடிட்டாச்சு, அது என்ன மூடிட்டாச்சு, நமக்கு வெளிநாடு தான் தலைவிதி, நமக்கு வெளிநாடு தான் தலைவிதி. அப்ப நஷ்டம் என்கின்ற மனோநிலை, எல்லா நஷ்டம் போகலாம் என்கின்ற மனோநிலை பொதுவாகவே வியாபாரத்தில் இயல்பானது தான். இந்த மனோநிலையும் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, இது பற்றி நம்ம என்ன மாதிரி இஸ்லாம் அணுக சொல்கிறது என்பதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, நஷ்டம் போய்விடும் என்ற சிந்தனை, இல்லாமல் ஆகிவிடும் என்ற சிந்தனை வியாபாரத்துக்கு மட்டும் உள்ள உண்டா, வாழ்க்கைக்கு பொதுவாக உள்ள உண்டான்னு கேட்டால் வாழ்க்கைக்கு பொதுவாக உள்ள ஒரு விஷயம். அது இதில் மட்டும் இல்லை,
டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாருன்னு வைங்களேன், அவருக்கும் அதே பயம் இருக்குது, பொழைக்கவும் வாய்ப்பு இருக்குது, என்ன அவன் வந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலாவது உங்களுக்கு லெட்டர் தந்து என்ன செஞ்சிடறான், சைனை பண்ணிடுங்க. என்ன பொழைச்சா நான் அதாவது அவன் செத்தான நான் குத்தவாளி இல்லை அப்படின்றதான் அது ரிஸ்கான. அதாவது இந்த மாதிரியான சத்திர சிகிச்சைகள் நடக்கிற நேரத்தில் முதலாவது என்ன செஞ்சிருவாங்க, கையெழுத்து எழுப்பதுக்கான காரணம் பொறுப்பேட தலையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று. ஆனால் வரலாம். எவ்வளோ பெரிய அழகான மருத்துவமெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னால் என்ன போட டிஸ்க்ளைமர், என்ன பொறுப்பு துறப்பு, அதுக்கு தமிழில் பேர் வச்சுக்கிறாங்க. அப்படி பொறுப்பு துறப்பு அப்படின்னா என்ன, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு வழிகாட்டல் செஞ்சுக்கிறேன், நஷ்டப்பட்டு நீ செத்தியன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போ பொதுவாக எதை எடுத்தாலும் நஷ்டம் போகலாம் என்றது, இழக்கலாம் என்றது உள்ள ஒரு விஷயம் தான். இழக்கலாம் என்கின்ற மனோநிலை எதை எடுத்தாலும் சரி உள்ள விஷயம். பிஸ்மில்லா சொல்லி சுப்ஹானல்லாஹி சஹர்லனா ஹாதா என்று ஓதி ஒழுங்கா மரப்படி வண்டி ஓட்டுறவனுக்கு என்ன மனநிலை இருக்குது, போகிற வழியில் நான் போய் சேரலாம் என்னது, போய் சேரலாம் உரிய இடத்துக்கு இல்லை மவுத்தாகலாம் வணங்கிட்டா அப்படின்ற மனநிலை என்ன செய்யுது, எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக யாரும் வண்டி ஓட்டாமல் இருக்கிறோமா, இல்லை. எனவே அந்த மனநிலை ஒரு ஃப்ளைட்டை ஒருத்தன் எடுக்கிறான்னு சொன்னால் ஒரு பைலட் வந்து அவ இவ்வளோ நம்ம பைலட் யாருன்னு தெரியாதனால உட்காந்துட்டு புதுசானவனா இருக்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவனா இருக்கிறான், தெரிஞ்சா எப்படி இருக்கு நமக்கு, அவ்வளோதான். அப்போ அவன் எடுக்கிற நேரத்தில் நம்ம வந்து சுப்ஹானல்லாஹி சஹர்லனா எந்த வாகனத்தில் ஓதாட்டி ஃப்ளைட்டில் என்ன செய்வோம், ஓதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் விளங்கிட்டா. அது எடுத்து போகிற நேரத்தில் மட்டும் என்ன மனநிலை இருக்குது, கன்ஃபார்மாக 100% போய் சேருமான மனநிலை பெரும்பாலும் போய் சேருது என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம என்ன செய்யறோம் போகிறோம். அதுவும் கீழே விழலாம் என்ற மனநிலை இருக்குதா இல்லையா, அதுக்காண்டி யாரா டிக்கெட் புக் பண்ணாமல் இருக்கிறோமா, டிக்கெட் புக் பண்ணிட்டு உட்காந்து யோசிச்சிக்கிறோமா, நாட்டுக்கு போகிறோம் 5 ஹவர் பிரயாணம், எத்தனையோ கடல் இந்து சமுத்திரத்தெல்லாம் தாண்டி போக போகுது, போனால் நம்ம அவ்வளோதான், எதுக்கு யோசிக்க, வாழ்க்கை முக்கியமா பயணம் முக்கியம், இப்படி யாரும் என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மனநிலை உண்டு, இந்த மனநிலை உண்டு. நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இழக்கலாம் என்கின்ற மனோநிலை என்ன செய்யுது உண்டு, உயிரே போகலாம் என்கின்ற மனோநிலையும் என்னது இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கிறதுக்காக வேண்டினா அதனால தான் நம்ம சொல்றோம் என்னன்னு சொன்னா, நம்ம சாகரத்துக்கு தயார் என்று உள்ளவன் தான் வாழ்வான், சாகரத்துக்கு தயார் மனநிலை எடுத்தவன் தான் வாழ்வான். எவ்வளவுக்கு நம்ம ரிஸ்க அளக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிஸ்க் என்ன செய்யும் வந்து சேர்கின்ற அமைப்பில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், வியாபாரத்தை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹுவே குர்ஆன்ல சொன்ன ஒரு விஷயம்தான் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம். நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம். அல்லாஹு தாலா மறுமைக்கு உதாரணம் காட்டுகிற நேரத்தில் கூட வியாபாரத்தில் நஷ்டங்கள் எல்லாம் உதாரணம் காட்டுறான். உதாரணமா ஒரு தோட்டம் வச்சுக்கிறாரு, அவர் அதில் என்ன செஞ்சிருப்பாரு, தண்ணியோட விட்டுருப்பாரு, இன்னொன்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு, அதாவது எவ்வளோ செலவழிச்சிருப்பார். அதாவது சொல்றது உஹீத பிஸமரிஹி ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா. அல்லாஹ் தஆலா சொல்றான் உஹீத பிஸமரிஹி, எப்படி இருக்கு உங்களுடைய நிலை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு எல்லாம் இப்போ இந்த அண்ணாண்டு அறுவடைக்கு இருக்கிற நேரத்தில் அந்த விவசாய தோட்டம் அத்தனையும் தலை கீழாக பிறண்டு எல்லாமே ஒரு புயல்ல அடிபட்டு போச்சு என்று சொன்னால் எப்படி ஆகும், ஒரு மனிதன் தான் எவ்வளவு செலவழிச்சிட்டேன் என்று சொல்லி தன் கைகளை பிரட்ட ஆரம்பிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நஷ்டத்துடைய மனநிலையை சொல்ற நேரத்தில் ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா, அதுல நான் இவ்வளவு செலவழிச்சிட்டேனே என்று நினைத்து என்ன செய்வான், கைகளை பிரட்டி கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, இந்த மனநிலை ஒருவனுக்கு ஆனது மிகப்பெரிய பாரமானது அப்படி என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், வியாபாரம் என்பது நஷ்டம் வரக்கூடிய மனநிலையில் தான் இருக்கும். எங்களது வியாபாரங்கள் நிறைய தோல்வி அடைகிறதுக்கு காரணம் நஷ்டம் வராம ஒரு பிசினஸை தேடுறது தான். நம்ம பெரும்பாலும் தேடுறது என்ன தெரியுமா, இதுல நஷ்டம் வருது, இதுல நஷ்டம் வருது, இதுல நஷ்டம் வருது. அதனால எவன் நஷ்டம் இல்லை என்று வாக்களிச்சு அவன்கிட்ட கொடுத்துடுறது, அவன் தான் முதலாவது. வியாபார நஷ்டம் வரலாம் என்று இருக்கிற நேரத்தில் நமக்கு நஷ்டம் வரக்கூடாது நம்ம தேடினா அதை அவன் புரிஞ்சுக்கிறான். யார் புரிஞ்சுக்கிறான், பணத்தை எடுக்க வேண்டிய புரிஞ்சுக்கிறான். ரைட், இவனோட பேச வேண்டிய மார்க்கெட்டிங் முறை இதுதான். இவன் பணத்தை எடுக்கிறது எப்படி உத்தரவாதம் கொடுக்கிறது, எவ்வளோ போட போறீங்க, 10 லட்சம், சந்தேகமே இல்லாமல் உங்களுக்கு அப்படி மந்த்லி ஒரு 50,000 வந்துடும். 10க்கு 50 பெரிய மார்ஜின் இது, கணக்கிட்டா 10க்கு 50 அப்படின்னு நஷ்டம். இதெல்லாம் நஷ்டம் போறதில்ல பாருங்க. அவர் இருக்கிறார், இவர் அவன் எல்லாட்டும் அப்போ தான் ஆரம்பிச்சுவான். 3 வருஷம் எல்லார்ட்டும் 50 வச்சிருப்பான். அவன் ஆரம்பிச்சு காட்டுறான், பார்க்குறான், இதுதான் சரி ரைட், உடனே கொண்டு வந்து என்ன செய்யறது அதில் போகிற. நமக்கு என்ன தேவை, நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ். ஆனால் பிஸ்னஸ் என்றாலே நஷ்டம் போகிற அச்சம் இருக்கு நல்லா சொல்கிறான், அது இயல்பானது என்று சொல்கிறான். அந்த இயல்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். அதன் ஊடாக நம்ம இறங்கி நம்ம ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு கார் தயாரிச்சுக்கிறேன், ஆக்சிடென்ட் நடக்கான்னு நம்புவீங்களா, நம்புறதும் இல்லை. நான் ஒரு ஃப்ளைட் தயாரிச்சுக்கிறேன், ஒரு நாள் முட்டுப்பட ஒருத்தன் சொல்கிறேன், நம்புறீங்களா, நம்ப மாட்டீங்க. நான் ஒரு டாக்டர் இருக்கிறார், அவருடைய ஆப்ரேஷன் எல்லாம் 100க்கு 100% சக்ஸஸ் என்ன செய்யாது, எதுவுமே பேசாதுன்னா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்க. இதில் நம்பிடுவீங்க.
இதில் என்ன செஞ்சிடறோம், நம்பிடுறோம். நம்ம ஒரு கப்பல் தயாரிச்சுக்கிறோம், மூழ்கவே மூழ்காதுன்னா நம்ம நம்ப மாட்டோம். 10% அந்த சான்ஸ் என்ன செய்து இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் மட்டும் நம்பிடுறோம். ஏன்னா அவனோட வாக்கு கொடுக்குறான். அப்படி அவன் என்ன சொல்றான்டா, தாடியை வச்சு ஜுப்பாலாம் போட்டு ஃபுல் சீனத்தோட விளங்கிட்டா. அப்போ ஃபுல் ஒரு வாக்கு கொடுத்த உடனே சில இடத்துல அரபா மைதானத்துலாம் வாக்கு கொடுத்தோம் விளங்கிட்டா. ஏன்னா அங்கே தான் வியாபாரிகள் சந்திச்சுக்கிறது அதிகமான வாய்ப்பு. இஸ்லாம் வந்து கல்யாணம் பேசாதே என்று சொன்னதுக்கெல்லாம் காரணம் பணக்காரன் சந்திக்க வாய்ப்பு இல்லடா, அதுதான். அங்கே தான் கல்யாணம் பேசிக்கிறது விளங்கிட்டா. அந்த மாதிரி பேச்சுக்கள் சான்ஸ், வியாபார சான்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே வாக்கு கொடுத்தவெல்லாம் இருக்கிறான். அங்க வாக்கு கொடுத்தவெல்லாம் இருக்கிறான். அந்த இந்த இப்ப செக் இப்ப போட்டா அடுத்த நிமிஷம் வார செக்னு சொல்லிட்டு உம்ராவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயினவெல்லாம் இருக்கிறான். உம்ரால தவாப்ல செக் ரிட்டர்ன் அங்க என்ன செய்யுது, செக் ரிட்டர்ன் ஆயிட்டு விளங்கிட்டா. இந்த மாதிரியான இருக்கு. ஆனா நம்ம நம்புறது வாக்க என்ன செய்வோம் தெரியுமா, அப்படி நம்புவோம். வாக்க என்ன செய்வோம், அப்படி நம்புவோம். சத்தியம் பண்ணி சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசருக்கு பிறகு வியாபார பொருளை இவன் சத்தியம் பண்றானோ அவனுக்கு நஷ்டம் ஏற்படட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொன்னாங்க, அசருக்கு பிறகு தான் கடைசி டைம், மார்க்கெட்ல எல்லாம் முடிச்சிட்டீங்க, எவனும் வரமாட்டான். அந்த டைம்ல உள்ளது வல்லாஹி மட்டும்தான். அதனால வல்லாஹி இது ஒரிஜினல்ன்றது. வல்லாஹி நல்லா போகணும், உண்மையை தான் சொல்றான், பொருள் ஒரிஜினல் தான். ஆனா நீ இப்ப வல்லாஹி ஏன் பண்ண, வியாபாரம் போகணும், அதை அல்லாஹ் நம்பி அவன் என்ன செய்யணும், எடுக்கணும். அல்லாஹ் நம்பி என்ன செய்யணும், எடுக்கணும். என்ன நம்பிக்கையில் அவனுக்கு அல்லாஹ்வை நம்பி எடுக்கணும்ன்றதுக்காக என்ன செய்யறது, வல்லாஹி பண்றது. அவன் உண்மையா வல்லாஹி பண்ணாலும் கூட அந்த வியாபாரம் என்ன செய்ய, பரக்கத்து இல்லாத வியாபாரமாக என்ன செய்யும் இருக்கும். எனவே முதலாவது உலகத்தில் இயல்பு தெரிஞ்சுக்கணும். இதுட இயல்பு இதுதான் என்று தெரிஞ்சுக்கணும். அது அப்படி இருக்கப்படான்னு நினைச்சோம்னா ஏமாறதான் போறோம். இதுட இயல்பு இதுதான் அப்படியே இருக்கிற நேரத்தில் அது அப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னு வைங்களே, அவன் வந்து தன்னை தானே ஏமாத்திக்கிறான். தன்னை தானே ஏமாற்று. வியாபாரத்தில் நஷ்டம் என்பது இயல்பாக வர முடிந்த உண்டு. நஷ்டம் என்ற அச்சம் இருக்கும். அப்படி என்கின்ற ஒரு நிலை இருந்து என்று சொன்னா என்ன செய்யணும், யாராவது முழுமையா லாபத்தை வாக்களிச்சு அவனைத்தான் முதலாவது சந்தேகப்படணுமே தவிர நம்ம நஷ்டத்தை வாக்களிக்கணும்னு சந்தேகப்படும். இப்படித்தான் லாபம் பெரிய அளவுல எல்லாம் சொல்ல முடியாதோ, சாதாரணமாக வரும். ஏமாத்த பார்க்குறான், இவன் அவனுக்கு பெரிய பங்கு எடுக்க பார்க்குறான். யாருக்கு, அவனுக்கு பெரிய பங்கு எடுக்க பார்க்கிறான் என்று சொல்லி அவனை ஏமாத்துக்கான்னு நினைக்கிறது. எவன் அதாவது வாக்களிக்கிறானோ அவனை பெரிய லெவலில் என்ன செய்யறது நினைக்கிறது. இதுக்கு இப்போ மார்க்கெட்டிங் என்று சொல்லி ஒன்று வச்சுக்கிறான், தஸ்வீக் பழங்கிட்டா. அந்த மார்க்கெட்டிங்கை எப்படி படிக்கிறான்னா உங்களை எப்படி கவுக்குறதா அதில் பெரும்பாலான பகுதி மார்க்கெட்டிங். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி ஒரு காகிதா போட்டு விட்டு வாரவனை வந்து எப்படியாவது மனநிலை நீ இந்த கடையை விட்டு நீ போகக்கூடாது. அவன் வேலை, அவன் துறையில் படிச்சுக்கிற இந்த கம்பெனி நல்லதோ கெட்டதோ இந்த கம்பெனிக்கு மார்க்கெட் பண்ணி கொடுக்குற அவன் வேலை. அவன் பேசுகிற பேச்சு என்ன செய்யும், உள்ளத்தை தான் திருப்பி திருப்பி பேசுவான். இதில் தண்ணி கணுவான், இதில் தண்ணி தானே இருக்குது, இதில் பொட்டில் என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். ஆனால் அவன் பேசுகிற ஸ்பீச் எப்படி இருக்கும், இந்த பொட்டில் தண்ணி இருக்கு பாருங்க, எப்படி நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணிக்கிறோம், எப்படி பண்ணி நீங்கள் சும்மா ஒரு யாரு தண்ணி 2 யார் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க, அதே தண்ணி தான் அடுத்த கடையில் என்ன செய்யும் இருக்கு. ஆனால் அவன் பேச்சில் என்ன செய்யும், எப்படி நீ மார்க்கெட் பண்ணணும், மனநிலை எப்படி எல்லாம் தெரியும்ன்றது இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து ஒரு இடம் ஒரு பிசினஸ் என்று பண்ற போற நேரத்தில் முதலாவது அவன் என்ன செய்யறான்டா, வியாபாரம் நஷ்டம் போகும் என்ற பயன்தான் உங்களுக்கு இருக்கின்றதை தெரிஞ்சுக்கிறான். அது தெரிஞ்சாச்சா, அதனால லாபத்தை மட்டும் என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். லாபத்தை மட்டும் வாக்களிக்கிற ஒரே பிசினஸ் மறுமை மட்டும்தான். விளங்கிட்டா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு பிசினஸ் சொல்லி தரவா, அதனால உங்களுக்கு நஷ்டமே போகாது, நரகத்திலையும் நீங்க தப்பிடுவீங்கன்னு சொல்ற ஒரே வியாபாரம் எது, இந்த பிசினஸ் மட்டும்தான். மற்ற எல்லா பிசினஸ்லையும் நஷ்டமும் என்ன செய்யலாம், வரலாம் என்கின்ற மனோநிலை இருக்க வேண்டும். அப்ப என்ன வழி, நஷ்டம் வராத பிசினஸ் தேடுறதல்ல, நம்ம தேட வேண்டிய நம்பிக்கையானவரை தேடுறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்பிக்கையானவரை தேடுறது கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒன்றில் நம்ம இறங்கணும், அல்லது நம்பிக்கையானவரை நம்ம என்ன செய்யணும், தேடி போகணும். நம்பிக்கையானவரை தேடுறது கஷ்டம்தான். ஆனால் முதலாவது நம்ம எடுக்க வேண்டிய மிகப்பெரிய முயற்சி நம்பிக்கையானது தான். அதுக்கு நம்ம எடுக்கணுமே தவிர எங்க நல்ல ப்ராஃபிட் வார் என்று நம்ம தேடுறோம் பாருங்களா, அது நம்ம குர்ஆனே சொல்லக்கூடிய வியாபாரத்துடைய இயல்புகளுக்கு மாற்றமானது என்பதை நம்ம ஆரம்பமாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் வியாபாரத்தில் டோட்டலா நஷ்டம் அடைந்து விட்டான், ஜீரோ ஆகிட்டான் அல்லது ஒரு அளவுக்கு இறங்கிட்டான் அப்படி என்று சொன்னா திருப்பி அவனுக்கு 2 விதமான பிரச்சனை. ஒன்று, அவனாக எழும்ப நினைக்கிறதும் இல்லை, திருப்பி அதே பிசினஸ்ல ஏதோ வகையில் நான் முன்னேறோம்னு நினைக்கிறதும் இல்லை. 2வது, சூழ உள்ளவன் இவன் எழும்பாம பார்த்துக்கிறான். கீழே ஒருத்தன் விழுந்துட்டான்னு வைங்களே, அவன் திருப்பி எழும்பக்கூடாது, விரும்பியோ விரும்பாமலோ கவனமா இருக்கிறான். நாங்கள் சொன்னோம் தானே உங்கள்கிட்ட அதில் இறங்க வேணான்னு சொல்லி, இவன் பெரிய வியாபார அறிவுள்ள மாதிரி பேசிட்டு போவாங்க. அவன் சும்மா சொல்லியிருப்பான், அவன் பெரிய வியாபார அறிவுள்ள, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னால் அது இறங்கக்கூடாது, பார்த்தீங்களா இப்போ நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவான். வியாபாரத்தில் நஷ்டம் என்பது வரத்தான் செய்யும், நான் திருப்பி திருப்பி முயற்சி எடுத்த ஓரளவு முன்னேறலாம் என்கின்ற ஒரு மனநிலை நம்மகிட்ட இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவனோட வார்த்தையை கேட்க மாட்டோம். இந்த நிலை இருக்குது,
அதான் நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னோம் தானே என்று திருப்பி எழும்புவதற்கு முடியாத மனநிலை நம்ம ஒரு இடத்துல வீழ்ந்தமெண்டா உருவாக்கி கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய சம்பவம் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் படிச்சுக்கிறோம். அதில் நம்ம மேக்சிமமாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார், மகர் கொடுத்தாரு, அவுலிம் வளவு பிஷாத், நீங்கள் ஒரு ஆட்டை கொடுத்தாவது என்ன செய்யுங்க, வலிமா கொடுங்க. அதுதான் அந்த ஹதீஸ் நம்ம விளங்கிறது. ஆனால் அந்த ஹதீஸில் இன்னும் வேறு நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு துணி வியாபாரம், அப்படித்தானே? அதாவது துணிகளை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, சிரியாவில் இருந்து கொண்டு வந்து இங்கே என்ன செய்வார், விற்பார். அதான் அவரோட பிஸ்னஸ். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ், அதாவது நீங்கள் நினைக்கக்கூடாது பணக்காரர்லையும் அவன் வியாபாரியில் மிகப்பெரிய வியாபாரி விளங்கிட்டா. அது இப்போ வியாபாரின்னு சாதாரண வியாபாரி இருப்பார், சாதாரண வருமானம் உள்ள வைப்பார், அவரை நம்ம வசதியானவர்னா சொல்லுவோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ, ஜுபைர் இப்னு அவ்வாம், உர்வத் இப்னு அபில் ஜஅத், அதுபோல இன்னும் உள்ள நிறைய நபித்தோழர்கள்லாம் மிகப்பெரிய வியாபாரிகள். அதாவது ஒரு 100 வியாபாரிகளை சேர்த்து வியாபாரம் செய்ய முடிஞ்ச ஆற்றல் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட வியாபாரி ஜீரோ ஆகிறார் ஹிஜ்ரத்தில். ஹிஜ்ரத்தில் எப்படி ஆகிறாரு? சுஹைபர் ரூமி இவங்கெல்லாம் என்ன மிகப்பெரிய வியாபாரி, சாதாரண வியாபாரி அல்ல. அவர்களுடைய உதவியால் ஒரு நாட்டை எழுப்பலாம் என்ற லெவலில் உள்ள என்ன வியாபாரிகள். தபூக் யுத்தத்துடைய மிகப்பெரிய பங்காளர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்களோட பங்குல பெரிய பங்கு. அவர் ஜீரோ ஆகினா எப்படி இருக்கும்? ஒரு வியாபாரி ஜீரோ ஆகிட்டாருன்னு வைங்களேன், அவரைத்தான் நம்ம பயானுக்கே உதாரணம் எடுத்துருவோம். எங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, பாத்தீங்களா அல்லாஹ் எப்படி ஜீரோ ஆகி, அவன் ஏன் ஜீரோ ஆகினா எது அதில் அவன் ஜீரோ ஆகிட்டானா முடிஞ்சு, அவன் தான் உதாரணம். இப்ப அவன் தான் உதாரணம். ஆனா அவர் ஜீரோ ஆகிட்டார் அப்படின்னா மதீனாவுக்கு போறாரு, எல்லாம் முடிஞ்சுது. இந்த நிலையில ஒரு பொதுவான ஒரு பிசினஸ்மேனுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? ஈகோ. முதல் பிரச்சனை என்ன? ஈகோ. அது மூன்றாவது பிரச்சனை. நான் மூன்றாவது சப்ஜெக்ட் சொல்ல வந்தது தான், இதே சேர்த்துக்கிறேன். இதில் என்ன ஈகோ? ஈகோ எப்படி தெரியுமா? இங்கே வந்து சாதாரண ஒரு 5000 சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போக சொல்லுங்க பாப்பா, அவனுக்கு பெரிய பிரச்சனை ஈகோ தான். அவர் எப்படி நம்ம ஊருக்கு போகிறது, நம்ம தான் பெரிய வியாபாரி மாதிரி இங்கே உட்காந்துட்டிக்கிறோம், அங்கே ஊருக்கு போனால் நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 50,000 என்ன செய்யும் மந்த்லி கிடைக்கும். ஆனால் இதோட ஒப்பிட்டா நான் வாழ்ந்தது 2 லட்சத்தில் என்ன செஞ்சுக்கிறேன், வாழ்ந்துக்கிறேன். அதுவும் லீவில் வந்துட்டு போகிறதுனால எவ்வளவு நம்ம காட்டிக்கிறோம், விளங்கிட்டா? அவ்வளவு என்னது இது. இப்போ திருப்பி போனால் நம்மளோட ரியாலிட்டி என்ன செஞ்சிடும், விளங்கிரும் என்ற மனநிலையில் சாதாரணமாக 3000 5000 சம்பாதிக்கக்கூடிய மனநிலை எத்தனை பேர் என்ன செய்யுது இருக்குது. இதுவே பெரிய ஈகோ. அவனுக்கு ஊரில் போய் என்ன செய்யலை, ஒரு 3 வீலர் அதாவது ஒரு ஓட்டோ ஓட்டுறா அவனுக்கு மனசு இல்லை, அவனுக்கு ஒரு ஹையர் போகிறதுக்கு மனசு இல்லை, ஒரு சாதாரண ஒரு பக்காலால் வேலை செய்கிறதுக்கு மனசு இல்லை, ஒரு கடையில் போய் சாதாரண அக்கௌண்ட் ஆகிக்குது மனது. அவன் இங்கே வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஃப்ளைட்டில் போய் இறங்கி போய் என்ன கஷ்டப்பட்டாலும் ஃப்ளைட்டில் தானே போய் இறங்குறோம், விளங்கிட்டா? ஃப்ளைட்டில் போய் இறங்கி ஃப்ளைட்டில் ஏறி 1 மாதம் இருந்து குடும்பத்தெல்லாம் கவனித்து இந்த மாதிரி இருந்தவனுக்கு ஒரு 10 வருஷத்தில் அங்கே போய் ஒரு சாதாரண கடை, நமக்கு வெளிநாடு தான் வாழ்க்கை, அவன்கிட்ட உனக்கு மனநிலை அதுதான். இவனுக்கு அவ்வளோ பெரிய ஈகோ இருக்குது. அதாவது நம்ம இன்னொன்றுக்கு மாறுறோமே, நம்ம தொழில் செய்கிறோம் ஹலாலால் ஒரு வருமானம் வரும் என்ற மனநிலையில் நம்ம இன்னொன்றுக்கு மாறுறோமே, நம்மளை பற்றி என்ன நினைப்போம், ஊர் என்ன நினைக்கிறத விடுங்க, வீட்டில் காட்டின கலசம் எப்படி போயிடும் அப்படி என்ற ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மனநிலை தான், இந்த ஈகோ தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை அழிக்கிறது, நிறைய பேர் வாழ்க்கையை அழிக்கிறது. நம்மளோட வீட்டில் டிவி இல்லாட்டும் பரவாயில்ல, ஒரு என்டனாவது நிறுத்தணும்னு நினைக்கிறான். ஏன்? நமக்கு டிவி இல்லைன்னு மற்றவனுக்கு என்ன செய்யணும், விளங்கணும். நம்மளோட வண்டி அடுத்த வீட்டுக்காரனுக்கு விற்கக்கூடாது, அது அங்கே போய் வாரத்தை நம்மளால் பார்க்க என்ன செய்யாது, முடியாது. பக்கத்தில் உள்ளவன் 2 மாடி கட்டிட்டான்னா உள்ளுக்கு முன்னால் உள்ளவனுக்கு என்ன பிரச்சனை, லோன் வாங்கியாவது என்ன செய்யணும், கட்டணம் நினைக்கிறான், அவனுக்கு பிரச்சனை, அவன் வாழ்றதில்ல, அவனுக்காக வேண்டி நான் வாழணும்ன்றது இந்த ஈகோ. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வாழாரு பாருங்க, முதலாவது ஈகோ பிரச்சனை. 4வது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது அப்துல் ரஹ்மான் பின் ஹதீஸ்ல நம்ம பிரச்சனை பெறணும். என்ன? இந்த நேரத்தில் யாராவது சப்போர்ட் பண்ண வந்தான்னு வைங்களே, நம்ம நஷ்டப்படுறது ஒரு வியாபாரி கீழே விழுற நேரத்தில் சப்போர்ட் பண்ண வந்தா அந்த கீழ்நிலையில் இருந்துட்டு நம்ம பேசுற பேச்சு. உதாரணமா சஅத் இப்னு ரபீ சொல்றாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை யாரோட ரசூலுல்லாஹ் தோழமைப்படுத்தி வைக்கிறாங்க? சஅத் இப்னு ரபீ. மக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரன் யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். சஅத் இப்னு ரபீ யாரு? மதீனாவுடைய மிகப்பெரிய பணக்காரன். சஅத் இப்னு ரபீ சொல்றாரு, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலன், அன்சாரிகள்லயே மிகப்பெரிய சொத்துக்காரன் நான், மிகப்பெரிய சொத்துக்காரன். ஒரு பிசினஸ்ல ஜீரோ ஆகின ஒரு ஆளை இன்னொரு நாட்டுடைய மிகப்பெரிய வியாபாரிகிட்ட கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சேர்த்துக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்றாரு, சொத்துல ஹாஃப் உங்களுக்கு, பிசினஸ்ல ஹாஃப் உங்களுக்கு, மனைவியை விவாகரத்து பண்ணி முடிச்சுட்டார், எல்லாம் ஹாஃப். இப்படி ஒரு சான்ஸ் வந்து வைங்களேன், முவானக்கா செஞ்சு நம்ம வழங்கிட்டா
அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு மனநிலை சுப்ஹானல்லாஹ் இஸ்லாத்தில் இருக்கிறதால இதான் இஸ்லாம்ன்றது எவ்வளோ சகோதரத்துவத்தை வலியுறுத்துது அப்படின்ற நல்ல உண்மையாக அழுதிருப்போம். விளங்கிட்டா கண்ணீர்லாம் வடிச்சு ஹாஃப் வானா ஒரு கால்வாசி இருந்தால் என்னது போதும். ஒரு நல்லவராக அந்த இவர் தான் நம்மளில் உள்ள மேக்சிமமான நல்லவர் வந்து என்ன செய்வார், ஹாஃப் வானா அதில் ஒரு ஹாஃப் போதும்னு சொல்லி எடுத்துக்கண்டு அதான் நம்மளில் உள்ள மேக்சிமமான நல்ல குணம் தான் அது. ஆனால் நம்மட்டுள்ள மேக்சிமம் அவ்வளோதான் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் இவரையும் காணாமல் போயிடுவாங்க. வழங்கிட்டா போயிடுவாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இதை முன்னால் அவர் வைக்கிறாரு. அட்லீஸ்ட் நம்ம இன்னொன்றாவது பேசியிருப்போம். என்ன இன்றைக்கி நீங்கள் உங்கள்கிட்ட வாங்குற நிலைமையில நான் இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் மக்கால போய் கேட்டு பாருங்க, நம்ம இருந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டே நான் தான் அப்படி என்று அது வேற தம்பட்டம் வேற இருக்கு நம்மகிட்ட. வழங்கிட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிலுன் முஸ்தக்பிர், கீழே விழுந்துரு, அதாவது ஏழையா இருக்கிற நேரில் பெருமை அடிக்கிறவன்னு அல்லாஹ் பார்க்க மாட்டான். இல்லைன்னா பெருமை தான். வழங்கிட்டா இல்லாமிக்கிற டைம் இல்லாமிக்கிற மாதிரி நடக்கணும். அதில் பெருமையான செய்வேன். நான் எங்களோட அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் பிஸ்னஸ்மேனாக இருந்ததுக்கு நீ அப்பா பிஸ்னஸ்மேனோட பெருமை எப்போ அடிப்பான், இவன் பேர பிள்ளையும் இல்லை அதுக்கும் போகிறோம். வழங்கிட்டா அந்த லெவலில் பெருமை அடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆயில் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் அப்படி சொன்ன உடனேயே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு வியாபாரத்தில் இருந்த நம்பிக்கையே பாருங்க. நஷ்டம் போகிற வியாபாரம் தான், நஷ்டம் உள்ளது இயல்பு தான். அவர் சொல்றாரு, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக், அல்லாஹ் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களோட சொத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டித்தாங்கன்றார், சந்தையை எனக்கு காட்டித்தார். அவ்வளோதான். எனக்கு சந்தையே எங்கே, மதீனாவோட மார்க்கெட் எங்கேன்னு தெரியாது அவருக்கு. நமக்காக கொஞ்சம் போய் வாங்கிட்டா வந்திருப்போம். வழங்கிட்டா அவருக்கு மதீனாவுடைய மார்க்கெட் எங்கேன்னு தெரியாது. மிகப்பெரிய வியாபாரி, அவருக்கு தேவை மார்க்கெட் எங்கே இருக்கின்றது மட்டும்தான். அங்கே என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். அங்கே என்ன செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். எனக்கு துல்லனி அல சூக், மார்க்கெட்டை எனக்கு சொல்லித்தாருங்க. தான் நம்பிக்கை. ஜீரோவில் இருக்கிற நேரத்தில் கூட நான் இந்த உலகத்தில் ஹலாலாக வாழணும் என்று நினைக்கிறேன் என்ற மனோநிலை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு எவ்வளவு பலமா இருந்துச்சு. அல்லாஹ் திருப்பியும், அதாவது தந்தவன் எடுத்துட்டான், திருப்பியும் தருவான் என்ற அந்த நம்பிக்கை பாருங்க. திஜாரா, இந்த உலகத்தில் வியாபாரம் என்பது அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யக்கூடிய ஒரு பகுதி. அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யக்கூடிய ஒரு பகுதி. இஸ்லாம் பரக்கத்தை அதிகமாக சொன்ன ஒரு பகுதி அது. முறையாக செய்யப்பட்ட வியாபாரம். மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறாரு. இவர் அங்கே போறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போறாரு. முதல் வருமானம் அவருடையது ஹதீஸ்ல வர ஃபர்ஸ்ட் ஆஃப் த அகிதன் வசிம்னன், நெய் பால் கட்டி. யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒருத்தர் வந்து பெரிய பெரிய லெவலில் மல்டி லெவலில் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு சாதாரண கீஸில் ஏன்னா ஜுப்னாவையும் ஜபாதியும் எடுத்துகிட்டு வந்தாருவீங்களே, உங்களோட நிலைமை என்னன்னு சொல்லி குடும்பத்தில் பார்த்தால ஆரம்பிச்சிடும். வணங்கிட்டா ஏன் பெரிய லெவலில் துணி வியாபாரம் செஞ்சவர் வீட்டுக்கு ஜுப்னாவோடையும் ஜபாதியோடையும் என்ன செய்கிறாரு, வாராரு, சீஸோடையும் ஜபாதியோடையும் வாராருன்னு சும்மா உள்ளவனை உருக்கி அள வச்சிருவாங்க. அவன் உறுதியாக இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவன் காட்டுற வேதனையில் நமக்கு அழுக என்ன செய்யும், சாதாரணமாக வரும். ஏன் அவனை தெம்பு கொடுக்கும், அவர நம்பிக்கையை பாடுறா அப்படின்னு நம்பிக்கை கொடுக்காம என்ன சொல்லுவான் தெரியுமா, அவரை உருக்குற லெவலுக்கு என்ன செஞ்சிருவான். நமக்கு அனுதாபப்படுறவனெல்லாம் நம்மளை முன்னேற்றம் நினைச்சிடக்கூடாது. நம்ம என்ன இன்னும் கீழே போகணும்னு நினைக்கிறவங்க வைக்கிறாங்க. நம்ம அனுதாபப்பட்டா நீங்க நம்ம முன்னேறுவோம், அனுதாபப்பட்ட கீழே போயிடுவோம். யாரா அனுதாபப்பட்டா நம்ம கீழே போயிடுவோம். நம்பிக்கை ஊட்டினா தான் நம்ம என்ன செய்வோம், மேலுக்கு வருவோம். அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எடுத்துட்டு வரார். 5வது ஒரு அம்சம் இருக்குது. அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் விஷயத்தில் தான். ஏன் அல்லாஹ் தஆலா நமக்கு வியாபாரத்தில் பரக்கத் செய்யறதில்லைன்னா, நம்ம ஏன் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தெளிவே இல்லை. நம்ம ஏன் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தெளிவில்லை. அப்படின்னா என்ன, சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் தான் எல்லாரும் சம்பாதிக்கிறது. ஒரு 5 லட்சம் வந்துட்டேன்னு வைங்களேன், இந்த 5 லட்சத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறானே தவிர இதை ஏன் சம்பாதிச்சோம்ன்ற நோக்கம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நோக்கம் எல்லாரும் தெளிவாக்கிறாங்க. நம்ம புத்திசாலி நினைக்கக்கூடிய நிறைய பேர் புத்திசாலிகள். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பணக்காரர் பிள்ளை. பிஸ்னஸ்மேனில் ஒரு பணக்காரருடைய பிள்ளை. யார்? இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ். அவருக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இருக்கலாம். அவராக கஷ்டப்படுத்திக்கிறாரே தவிர அவர் கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இருக்கல. அவர் சொல்றாரு, நான் சிலரை பார்த்திருக்கிறேன், இவங்கெல்லாம் ஏண்டா மார்க்கெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னது எனக்கு வேதனையா இருக்கு. அதிலிருந்தே விளங்கிச்சு, வியாபாரம் என்பது பெரிய கிஃப்டா இருந்தாலும் மூளை யோசிக்கக்கூடிய சக்தி அது அதை விட பெரிய கிஃப்ட். சிலருக்கு அது கொடுக்கப்படலை. அதாவது வீட்டில் சொத்து பணம் எல்லாம் நிறைஞ்சிருக்குதான், அந்த ஆள் போய் மார்க்கெட்டில் காலையில இருந்து லுகர் வரைக்கும் உட்கார்ந்து சும்மா காஞ்சிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன, அவன் எதை அவனுக்கு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, அதன் மூலம் அவனுக்கு வாழ்ற வாழ்க்கை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மஹ்ரூம், அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான். அப்துர் ரஹ்மான் நம்ம வந்து இப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், 5 லட்சம் வந்ததுன்னு வைங்க, 10 ஆக்கி 15 ஆக்கி 20 ஆக்கி 25 ஆக்கி 30 40, அதுக்கப்புறம் அனில் அம்பானி லெவலில் வார லெவலுக்கு ஒரு பிளானை பண்ணிட்டு தான் நம்ம செட்டில் ஆகுது.
அப்படித்தான் பிளான். நஷ்டப்பட்டவரும் செட்டில் ஆகிறவங்க இருக்கிறாங்க. என்னது திடீர்னு நஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு வளமையான வாழ்க்கைக்கு திரும்பிடுறது. இதுக்கு எல்லாம் சரி வர நம்ம வாழ்ற மாதிரி வாழ்வோம்னு திரும்பிடுவாங்க. அதுக்கு முன்னால செட்டில் ஆகிற சிந்தனை எப்படி இருக்கும்னா, வாழ்றது 60 வருஷம், ஏற்கனவே 20 காலி, அதுக்கு 50 கூட வாழ போறது இல்லை, விளங்கிட்டா? இருக்கிறது 30 வருஷம். அந்த 30 வருஷத்துல 10-15 வருஷம் இதுல கழிச்சிருது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வந்தாரு, லாபம் கிடைச்சது. ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, வாசனையோட வராங்க. மஹ்யம் என்னன்னு கேட்கிறாங்க. தஸவ்வஜ், கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டாரு. என்ன செஞ்சுட்டேன்? கல்யாணம் முடித்து விட்டு. அதுக்கு தான் சம்பாதிக்கிறது, அதுக்கு தான் என்னது சம்பாதிக்கிறது. எவ்வளவு மகர் கொடுத்தீங்க? கோல்டு, நவாத்தமின் தஹப், கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சிட்டேன்னா, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக் பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அவுலிம் வலவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கொடுங்க. ஒரு ஆட்டை ஏனும் கொடுத்து வலிமா கொடுங்கன்னு சொன்னா அதுக்குள்ள ஆடெல்லாம் அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷத்துல மார்க்கெட்டுக்கு போய் சம்பாரிச்சு செட்டில் ஆகிற மாதிரி மனநிலை நமக்கு இருக்குதா? இல்லை. அப்ப ஏன் நம்ம இந்த மனநிலைக்கு நினைச்சு பாருங்க. நம்ம விதிவிலக்கான ஒரு 10 வீதம் 20 வீதம் என்ன செய்யலாம் இருக்கா? நான் பேசுறது 80 வீதத்துக்கு இதா விதிவிலக்கானவங்க 10-20 வீதம் இருக்கலாம். அப்ப நம்ம எதற்காக வாழுகிறோம் என்ற மனநிலையில் கூட, நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம் என்ற மனநிலையில் கூட நம்ம என்னது சரியாக இல்லை. குர்ஆன் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை செலவு, அதாவது நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அதை பத்தி குர்ஆன் என்ன பேசுது? அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ்வுடைய நிஅமத் கிடைச்சிட்டா ஃபஹத்திஸ். அப்படின்னா என்ன? தஹதீஸ்னா அவனோட உடல்லையும் அவனோட லைஃப்லையும் அந்த நிஅமத் விளங்கணும். விளங்கிட்டா? அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், காரூனை பார்த்தேன், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உங்களோட பங்கை மறந்துட வேண்டாம்னா, உலகத்தில் உங்களது பங்கை மறந்து விட வேண்டாம். ஒருவனுடைய முன்னேற்றத்தில் அவன் முதல்ல சந்தோஷமா இருக்கணும், ரெண்டாவது குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அவனுடைய உறவுகள் சந்தோஷமா. நீங்க முன்னேறினதால உங்களோட உறவுகள் சந்தோஷமா இருக்குதுண்டா நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம். நீங்க முன்னேறினதுனால உறவுகள் 1-2 பொறாம இருக்கீங்க, அது வேற. முக்கால்வாசி உறவுகள் உங்களோட சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னா நீங்க வாழ்றீங்கன்னு அர்த்தம். அவன் முன்னேறினா என்ன, அவன் நஷ்டப்பட்டா என்ன, எங்களுக்கு என்ன கிடைக்கவா போகுது என்ற மனநிலை இருக்குமாக இருந்தா உங்களோட முன்னேற்றத்துக்கு துவா என்னது இல்லைன்னு அர்த்தம். அப்ப எனவே புரிந்து கொள்ள வேண்டும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அந்த சம்பவத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2, 3, 4, 5 இந்த பிரயோஜனங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வியாபாரத்தில் ஒரு மனிதன் நஷ்டம் அடைகிற நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய தெம்பின், அதாவது தைரியமின்மை, திருப்பி எழும்புற தைரியமின்மை இருக்குதே, இது பல மனநிலைகளால் வருகிறது. உண்மையிலே பெரிய ஒரு உதாரணம், அல்லாஹு தாலா திருப்பி எனக்கு கொண்டு வந்து என்ன செய்வான், வியாபாரத்துடைய வழிகளை அல்லாஹு தாலா சேர்ப்பான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வருவது, தொழிலை மாற்றி செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை வருவது. ஏன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செஞ்சது எது? அதுக்கு பின்னால வேற பிசினஸ், விளங்கிட்டா? துணி அதுக்கு கூட செய்யறாரு, மறுபடியும் பழைய பிசினஸுக்கு வாராரு. ஆனா ஸ்டார்டிங்குக்கு திருப்பி ஒரு சின்ன சின்ன பிசினஸ்கள் என்ன செய்தாரு அவர் பண்ணினார்னு பார்க்கிறோம். பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரனாகினார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய நிலத்தை என்ன செய்யறாங்க, சுத்தி போடுறாங்க, ஜக்காத்துடைய ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு உணவு கொடுக்கிறது, பெரிய ஒரு நிலம். அப்ப அந்த நிலத்தை சுத்தி போட்டு அவருக்கு ஒரு சங்கடம், மக்களோட சொத்து தானே, ஜக்காத்துடைய பணத்துக்காக வேண்டி ஜக்காத்துடைய ஆடு மாடு ஒட்டகைகள் அதை மேய்வதற்கு நான் வச்சிருந்தாலும் கூட மக்களுடைய இதை நான் இப்படி சுத்தி போட்டுட்டேனே அப்படி என்று சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஏழைகளுடைய ஆடு மாடுகளை விட்டுருங்க, அதுவும் சேர்ந்து என்ன செய்யட்டும், அதுக்குள்ள மேயட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா ஐயாக்க எச்சரிக்கிறேன், வகனம அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வ உஸ்மான் அப்படின்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உஸ்மானுடைய மந்தைகளை விட்டுருவானாண்டா உங்களுக்கு. அப்படின்னா என்ன, அதில் ஆயிரக்கணக்கில் 1000 ஒட்டகம் 1000 ஆடு 1000 மாடுன்னு அது தெரிஞ்சிட்டு இருக்கு, விளங்கிட்டா? அதெல்லாம் எங்கே விட்டுருவானாண்டாங்க. விட்டுவாட்டு சொல்றாங்கடா, இந்த ஏழைகளுடைய மந்தைகளை உள்ள எல்லாம் பூந்து சாப்பிட்டு ஓகே, அப்படி இல்லாம நான் தடுத்து அதுகள் ஏதாவது பஞ்சம் நடந்து அது சாப்பிடலன்னு சொன்னா, எது இந்த அவைகளெல்லாம் சாப்பிடாது விட்டால், எது இந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிடாம செத்து போச்சுன்னா இவங்க என்கிட்ட தான் வருவாங்க அந்த ஏழைகள். நான் அங்கிருந்து கொடுக்க வேண்டி வரும், பைத்துல் மால்லேருந்து கொடுக்க வேண்டி வரும். இப்போ நான் பைத்துல் மால்லேருந்து கொடுக்கறதை விட இந்த புல்ல சாப்பிட்டு கொடுக்கறது எனக்கு மிச்சது நல்லது. அதாவது இயன்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, கொடுக்கறதுக்கு மிச்சம் தகுதி பார்த்து பைத்துல் மாலை பேணுதலாம் என்ன செய்வாங்க, செலவழிப்பாங்க. அதை விட புல்ல மேய விட்டுறது எனக்கு நல்லது. ஆனா இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய உஸ்மானுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது போச்சுன்னா அவங்களுக்கு வேற பிசினஸ்ங்கன்றாங்க. யார் சொல்றாரு? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் எதை காட்டுதுண்டா, மதீனாவில் 0வாக போனவர் ஒரு 13-15 வருடங்களுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிவிட்டார் அப்படின்றத என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மிகப்பெரிய அவர பேரால கொஞ்சம் கட்டி வச்சு அவர் சொர்க்கம் போகல தவண்டு போவாராம், வழங்கிட்டா கேள்வி கணக்கெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதா, மட்டும் கூடுதலாக என்ன செஞ்சுக்கிறான், கட்டி வச்சு. அப்படி எல்லாமே பொய், அது எல்லாமே என்னது
பொய்யான செய்தி. அதை பார்த்து யாருக்கா பணக்காரனா மனம் வருமா? அந்த மாதிரி சொன்ன அவரே தவண்டு போற நம்ம நிலைமை என்ன செய்யும், நம்ம பிரச்சனை ஆகும். அப்படி எதுவுமே இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல, பொய்யான செய்தி அது. அப்ப இந்த பகுதியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அப்ப அவருடைய இன்னொரு பிசினஸ் செய்யக்கூடிய மனநிலை, ஈகோ இன்மை, இன்னொருத்தருடைய சொத்துல ஆசையின்மை, அவருடைய சொத்து இதான சான்ஸ் என்ன செய்யல, அதுக்குள்ள இறங்காம இருந்த அந்த தன்மைகள் எல்லாம். அதோட ஐந்தாவது வாழ்க்கை செட்டில் ஆகினார். எதுக்காக வேண்டி சம்பாதிக்கிறோமோ அதுல மிகவும் தைரியமாக அவர் இருந்தது. அடுத்த செகண்ட் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யணும் என்கின்ற மனநிலையில் அவர் இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. ஆறாவது, ஒரு மனிதன் வியாபாரம் சம்பந்தமாக வர, அதாவது இவைகள் இல்லாமல் கொஞ்சம் பேர் முன்னேறாங்க. அதுக்குரிய பதிலை நான் ஏழாவது சொல்லுவேன், வழங்கிட்டா அது என்னன்னு சொல்லி. ஆறாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சம்பாதிக்கு எங்களுக்கு ஒரு வருமானம் வார நேரத்தில் எங்களுக்குரிய மனோநிலை என்னன்னு சொன்னால், அதை சேமித்து அதை பாதுகாத்து அது போயிடப்படாத மனநிலையில் நம்ம என்ன செஞ்சிடறோம்டா, ஜகாத்தை க்ளோஸ் பண்ணிடுறோம், சதகாவை க்ளோஸ் பண்ணிடுறோம். நமக்கு செலவழிக்கிறது அது வரைக்கும் நல்லா இருந்திருப்பான். நல்லா வருமானம் வர வர நல்லா கஞ்சத்தனம் சேர்ந்து என்ன செய்யும், வளரக்கூடியவங்க நம்ம பார்க்குறோம். 1000 2000 ரூபாய்க்குள்ள நல்லா கொடுத்துருப்பாங்க, இந்த 500 எடுத்துட்டு போன்னு கொடுத்துருப்பாங்க. 5000 வந்த உடனே அது 400 ஆகி 30,000 ஆகினோடனே 100 தான் என்ன செய்வான் கொடுப்பான். அவனுக்கு பெருமதியெல்லாம் தெரிய வந்துடும். அவனுக்கு என்ன செய்யும், பெருமதியெல்லாம் தெரிய வந்துடும். நீங்க பாருங்க, ஒரு 15 வயசு 16 வயசு ஒரு இளைஞன் தர்மம் செய்ய சொல்லுங்க, அவன் சாதாரண வருமானத்தை பெரிய தர்மம் செய்வான். 40 வயசால் அதே தர்மம் செய்ய மாட்டார். அவர் நிறைய அனுபவங்களை கண்டிருப்பார், விளங்கிட்டா கண்டவர். அவர் என்ன செய்வார், இந்த 40 ரூபாய் இவன் நினைப்பேன் தெரியுமா, நானே 4000 40,000 போடுறேன், இவன் 40 போடுறேன். அவர் என்ன சொல்லுவார், நீ இந்த வயசுக்கு அதான் என்ன செய்வாய் போடுவாய் என்று அவருக்கு தெரியும். இதே மாதிரி வியாபாரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அவனுக்கு அந்த கஞ்சத்தனம் வளர்ந்துட்டே வருது. இதனால தனது சொந்த வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்கிறது மட்டுமல்ல, தர்மம் என்ற பகுதியில் மூடிடுறான். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா வியாபாரத்தில் ஒருத்தனுக்கு லாபம் கொடுப்பதற்கான மிகப்பெரிய வழிகள் ஒன்றுதான் தர்மம், வியாபாரத்தினூடாக தர்மம். அதாவது நான் பார்க்கிறோம் ஹதீஸ்ல, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, ஒரு சவுண்டு கேட்குது ஒரு நபித்தோழருக்கு, இஸ்கி ஹதீகத ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு என்ன மழை பொழியட்டும் அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்கு. இவர் அதை தொடர்ந்து என்ன செய்யறாரு, போறார். பார்த்தா அது ஒரு பெரிய வயல்ல என்ன செய்யுது, அந்த மழை என்ன செய்யுது, பொழிகிறது. அப்ப அந்த நபர்கிட்ட போய் என்ன செய்யறாரு, அவர் கொஞ்சம் தண்ணி எல்லாம் வெட்டி வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இப்படி ஒரு விஷயம் கேட்ட இது என்னன்னு சொல்லி. அவருக்கு கேட்கல, யாருக்கு கேட்கல, அவருக்கு கேட்கல. அப்ப புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையில் சில பொழுது அற்புதங்களை ஓட வச்சிருப்பான். யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, பார்க்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அற்புதம் நடக்கல. கௌஃபாசிகள் 300 வருடத்துக்கு மேல தூங்கினாங்க, அவங்களுக்கு தெரியுமா, அது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியுது, விளங்கிட்டா. ஆனா அவங்க 300 வருஷம் தூங்கினது அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் அவங்க 300 வருஷம் தூங்கினது. அவங்க அதனாலதான் பணத்தை எடுத்துட்டு போய் என்ன செஞ்சாங்க, மார்க்கெட்டுக்கு போனாங்க. அதையே நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன செய்வோம், மார்க்கெட்டுக்கு போகாத, நீ 300 வருஷம் தூங்கிக்கிறான் நம்ம சொல்லியிருப்போம் அவனுக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியும், குர்ஆன் அல்லாஹ் சொல்றத பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு காலத்துக்கு பின்னாலேக்கு நமக்கு தெரியும், யாருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு செஞ்சது எல்லாம் அற்புதம், அல்லாஹ் செய்தது என்ன பெரிய அற்புதம். இதே மாதிரி அற்புதங்கள் மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நடத்தி வைப்பான், நமக்கு தெரியாம நடந்து கொண்டிருக்கும். நம்ம செய்யக்கூடிய ஏதாவது பாவத்தால அதை என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆயிடும். அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு அது என்ன காரணம் எல்லாம் தெரியாது, ஆனா ஒரு விஷயம், நான் விவசாயம் செய்து வருகின்ற வருமானத்தை 3 பிரிச்சிருவேன். ஒன்று எனக்கு, நான் என் குடும்பங்கள் வாழ்வதற்காக, முதலாவது அதை ஒதுக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா எனக்கு என்ற பகுதியை யோசிக்கிறது இல்லை, எனக்கு கொஞ்சம் பேர் ஒதுக்காம வைக்கிறாங்க. இந்த தடவை நம்ம ஒன்றும் எடுக்கப்படாதுன்னு சொல்லி அதை தள்ளி விடுற. நீ என்னதுக்கு எடுத்தாய், நீ தானே முதலாவது எடுக்கணும், நீ சாப்பிடணும், உன் மனைவிக்கு கொடுக்கணும், உன் பிள்ளைக்கு கொடுக்கணும். அவன் சந்தோஷமா இருக்கேன், வாப்ப வசதி ஆகிறான்னு அவன் சந்தோஷமாகி அவன் பெரிய கவலையில் உட்காந்துருக்கான். ஏழை பிள்ளையெல்லாம் பணக்கார கெத்துல வரான், பணக்காரன் புள்ள பெரிய சோகத்தில் உள்ள எத்தனை குடும்பங்கள் இல்லையா இருக்குதே, வாப்பாட கஞ்சத்தனம். முதல்ல நீ சந்தோஷமா வாழணும், நீ என்ன செய்யணும், சந்தோஷமாக வாழணும். அப்ப அந்த மாதிரியான வாழ்க்கை இஸ்லாம் தடை செய்யல. நீங்க சந்தோஷமா வாழ்றதை பார்த்து மத்தவங்க கவலைப்படுறது ஒரு குத்தம் இல்லை இஸ்லாத்துல. நீங்க சந்தோஷமா வாழ்றதை பார்த்து மத்தவங்க கவலைப்படுறானா ஒழுங்கா தரபியா அவனுக்கு கொடுக்கப்படலையே தவிர நீங்க சந்தோஷமா வாழ்றது ஒரு குத்தம் அல்ல. முதலாவது எனக்கு ஒதுக்கிறேன். இரண்டாவது நான் தர்மம் செய்து விடுகிறேன். இரண்டாவது பகுதி தர்மம். அப்ப ஜக்காத்துக்கு மேல. மூன்றாவது பகுதி அர்துஹு ஃபீஹா, திருப்பி விவசாயத்துக்கு போடுறது. அடுத்த ரவுண்டுக்கு போகணுமே, அதுக்காக நான் அடுத்த பகுதி என்ன செஞ்சிடறேன், போட்டு விடுகிறேன். இதான் 3.
இது ஒரு வேளை காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. உண்மையிலேயே அல்லாஹு தாலா பரக்கத்து செய்கின்ற ஒரு பகுதி என்னடா, உங்கள் ஊடாக ஒரு 10 பேருடைய குடும்பத்துள்ள 10 பேருடைய, முக்கியமா முதலாவது குடும்பம், வெளியே இல்லை, முதல் விஷயம் குடும்பம். குடும்பத்தில் உள்ள 10 பேருடைய தேவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றா உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு. காரணம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, வஹல் துர்ஸகூன வ துன்ஸரூன இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறதோ உங்களுக்கு உதவி கிடைக்கிறதோ எதனால் தெரியுமா? உங்களுக்கு கீழுள்ளவர்களால, உங்களுடைய ஏழைகளால, உங்களில் பலகீனப்பட்டவர்களால தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குது. உங்களால 100 பேர் வாழ்றானா உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? தந்து கொண்டே இருப்பான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். எனவே நம்ம செய்யக்கூடிய பிசினஸ்லயே நம்ம முதலாவது எப்படி முடிவெடுக்கிறது? இதுக்கு அப்புறம் எவனுக்கும் கொடுக்க கூடாது. இப்படிதான் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது. பிஸ்மில்லா சொல்லி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா இனி முதலாவது சமூக கனெக்ஷனை கட் பண்ணிடணும். அவனை கண்டா தானே நம்ம கொடுக்குற வேலை இருக்குது. அதனால ஊருக்கு போனால் பள்ளி சைடுக்கு போகிறது இல்லை, விளங்கிட்டா? ஏன் கண்ட உடனே இவனை கண்டோடனே அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஞாபகம் வருது, அது ஒரு பெரிய பிள்ளை, விளங்கிட்டா? யாரையா ஒரு பணக்காரனை கண்டா அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஞாபகம் வந்துடுது, மதரசாவை கட்டலாம் போல இருந்து, யாரு ஒத்தரை கண்ட. இப்படி நடந்தா யார் பள்ளிக்கு போவான்? அந்த மாதிரியும் செய்யக்கூடாது, விளங்கிட்டா? அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. அதுக்காக நீ பயப்படவும் கூடாது. சிலருக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு பணக்காரனை கண்டா தானா ஒரு ப்ராஜெக்ட் என்ன செய்யறது, உருவாகிறது. இப்படி கண்டா அவனால வாழ முடியாது, அவனால என்ன செய்ய முடியாது, அவனால வாழ முடியும். எங்க போனாலும் இவ்வளவு ப்ராஜெக்ட் தான் தேவைன்னு சொன்னா அது ஒரு பிழை. அப்படி ஒரு மனநிலை இஸ்லாம் வழக்கவும் இல்லை, அது பிழை. கொடுக்கிறது என்பது பொது தர்மங்களை சொல்லல, ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்ட உணவில்லாத மக்கள், அந்த மாதிரி மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு, உடை இல்லாத மக்களுக்கு, அடிப்படை தேவையில்லாத மக்கள் இருக்கிறார், அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாத மக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் உங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத் என்ன செய்யும்? வியாபாரத்தில் வந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் பெரிய இன்சூரன்ஸ் என்றது அதுதான் மிகப்பெரிய இன்சூரன்ஸ். எது? நம்ம வியாபாரத்துக்கு செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் தெரியுமா? ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியது. நீங்கள் சில பொழுது அதில் நஷ்டம் போகலாம், ஆனால் உங்களோட தர்மம் என்ன செய்யும்? உங்களை கொண்டு வந்து உரிய இடத்துல சேர்க்கும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இது மிக பிரதானமான பதம். வியாபார விஷயங்களில் இந்த விஷயங்களை நம்ம என்னது கவனத்தில் கொள்ளணும். முதல் நஷ்டம் போகும் என்றது இயல்பான ஒரு விஷயம் தான் வியாபாரத்தில் அப்படி என்றது. அப்படின்னா நான் நஷ்டப்பட செய்யறேன்னு சொல்றது அப்படி சொல்றீங்களான்னு கேட்கக்கூடாது. அது வியாபாரம் செய்து நீங்க சரியா பார்த்து நம்பிக்கையானவர்களை பார்த்து இறங்கணும், அது சைடு வேறு. ஆனா நஷ்டம் இல்லாத ஒன்றை நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்றது உண்டு. ஈகோ, மற்றவனுடைய சொத்துல என்னது அவன் தான் நம்ம பிசினஸ் பண்ணணும் என்கின்ற அந்த ஆசை, இது இல்லாமல் இருக்கிறது. சிலருக்கு வந்து நல்ல திறமை இருக்கும், ஆனா எங்கேயாவது ஒரு கேபிட்டல் கிடைக்கிறது சான்ஸ் தான், ஆனால் அது வந்தால் தான் பிஸ்னஸ் செய்யணும் மனதில் தான் கொஞ்சம் பேர் இருந்துருக்கிறான். என்ன நம்ம நல்லா ஐடியா வச்சுருக்கிறோம், யார் தான் பணம் தாராண்டு, இதுதான் இவனுடைய தோல்விக்கு காரணம் நம்ம விளங்கி வச்சுக்கிறான். மற்றவன் பணம் தராதான் அவனுடைய தோல்வி காரணம்னு விளங்கி வச்சு, இது உன்னை அப்படி தான் வச்சிருக்கேன். உன்னை என்ன செய்யும்? ஆனால் இந்த வன்னி அப்படி என்ன அடியான் என்ன எப்படி நினைக்கிறான் அது மாதிரி தான் நான் இருப்பேன்றான்ல. அப்போ உன்னை அப்படி தான் என்ன செஞ்சிருக்கும், வைத்துக் கொண்டிருக்கும். அடுத்த லைஃப்பில் செட்டில் ஆகாத தன்மை. அடுத்தது தர்மம். சமுதாயத்துக்கு நம்ம தர்மம் செய்தல் என்பது எங்களோட வியாபாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர், நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்குது. பிஸ்னஸில் நஷ்டப்படுற நேரத்தில், பிஸ்னஸ் நிறைய நஷ்டப்பட்டோம், நம்ம இழந்து போயிட்டோம், என்ன செய்யலாம்? ஹராமான வயலில் இறங்குவோம். வெளியே சொல்றது இல்லை, என்ன ஹராத்தில் இறங்குவோம், தௌபா செய்வோம். அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய எத்தனை ரமலான் வருது, மக்காய்க்கு உம்ராவுக்கு போகலாம், ஹராமான பணத்திலே உம்ரா செஞ்சு தௌபா செஞ்சு என்ன செய்யலாம், ரிட்டர்ன் போகலாம். இந்த மாதிரி அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து நான் நகைச்சுவைக்க சொல்லலை, இது நிறைய பேருடைய மனோநிலை. ஹாஃபிஸை உருவாக்குறது, அதன் மூலம் இவர் தௌபா செய்கிறார். ஆனால் அவர் வட்டி அத்தி இதெல்லாம் அவர் ஏற்படுத்தியார். அதான் 10 பேர் ஒரு ஆள் இவர் போயிடுவார். அவர் நரகத்திலிருந்து எடுக்கிற 10 பேரில் யார் இருப்பார்? பாப்பா இல்லாமல் இருப்பாரா? பாப்பா இருப்பார். அதனால தைரியமாக அவர் என்ன செய்யறாரு, 2 ஹாஃபிஸை உருவாக்கி விடுறது. இது ஹாஃபிஸை உருவாக்குற நல்ல வேலை, மனநமுடைய உருவாக்குற நல்ல வேலை. அதன் மூலம் அவன் சொர்க்கத்துக்கு போனாலே நான் சொர்க்கத்துக்கு போனோம்ன்ற மாதிரியான மனநிலை உருவாக்கி வச்சுக்கிறாங்களே சஃபாத்து, இது பிழை, இந்த நம்பிக்கை பிழை. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ரமலான்ல கடைசி 10 உம்ரா போயிடுறது. கடைசி 10 உம்ரா போறது மிக சிறந்த விஷயம், நல்லது. ஆனா இவன் மனநிலை என்ன, இந்த வியாபாரத்தில் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்தையும் கழிக்கிறதுக்கு போறது. அதே போல பள்ளி தர்மம் கேட்டு வந்தா ஒரு 10,000 20,000 கொடுத்துடுறது. இவர் செஞ்ச எல்லா ஹராமும் ஹலால் ஆயிருமா? முதல்ல அப்படி ஆகவே ஆகாது. நீங்க செய்ததுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு, இந்த ஹராம ஹலாலாக்குறதுக்கு இப்படி ஒரு மனநிலையில ஏற்கனவே ப்ரீப்ளானோட செஞ்சீங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய பாவம். இது நீங்க தெரியாம ஒரு தவறுல விழுந்துட்டீங்க, இல்ல தர்மம் அதை அழிக்கும்னா அழிக்கும் தான். ஏற்கனவே தர்மத்தை பிளேம் பண்ணிக்கிறது, உம்ரா பிளேம் பண்ணிக்கிறது, ஹாஃபில் என்ன செய்யுது, நிறைய பேருடைய மனோநிலை இது. வியாபாரத்தில் ஹராமுக்கு போறது, இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நஷ்டம் குறைவா ஹராம்ல உள்ளவன் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்குது. ஒருத்தர் கேட்கிறாரு, யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் தஆலா வட்டி அழிப்பான்னு சொல்றீங்களே, மின்னுது பில்டிங் எல்லாம்ன்றாரு.
என்னது வட்டி பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மின்னு. நீங்கள் வட்டி அளிப்பான்னு சொல்கிறீங்களே, ஊர்லேயே நல்லா மினுமினுப்பா பள்ளியை விட எதிர்க்குது பேங்க் தான் இருக்குது. அங்கே போனால் தான் கௌரவமாக கண்ணியமாக பள்ளியை விட உட்கார்றான். பேங்க்குள்ளே போனால் தான் ஏதோ முக்கியமான ஒரு இடத்துக்கு அரசாங்க ஜனாதிபதியை சந்திக்க வந்த மாதிரி உட்கார்ந்துட்டு அவனுக்கு முன்கால இவன்ட சொந்த பணத்தை போட்டுட்டு இவன்ட சொந்த பணத்தை போட்டுட்டு அவனுக்கு கொடுக்குற மரியாதையுமே விளங்கிட்டா லைனில் நின்று கியூவில் நின்று அந்த ஏசிலிருந்து அது நல்லா மினுமினுப்பாக தான் நிற்குது. அங்கே உள்ள வேலை செய்கிறவன்லாம் ஏழை பாலகள் மாதிரி ஆகிக்கிறான். அவனை பார்த்தா அவன் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறான். ஆனால் எம்ஹக்குல்லா ஹுர்ரிபா அல்லாஹ் வட்டியை அழிப்பானுன்றீங்க. ஒரு மிஸ் சதகாத், நான் தர்மம் நிறைய கொடுத்தவன் தான் விளங்கிட்டா. ஒரு மிஸ் சதகாத், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான், நான் இப்படி இருக்கிறேன்னு கேட்குறாரு. ஒரு விஷயம். இன்னும் சிலருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், ஹராம்ல நஷ்டம் போகும்ன்றீங்க, அவன் தான் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்றான். செக் எழுதி தைரியமாக கொடுக்குறான், அது கொடுக்குறான், அவ்வளவு ஒரு ஓடி எடுக்கிறானுகள் எல்லாம் செய்கிறான். ஆனால் அவன் நல்லா தாய்க்கிறேன். கிரெடிட் கார்டுக்கு மேலே ஒரு கார்டு வரும்னா அதை வச்சுப்பான் போல, அத்தனை கார்டு வச்சுக்கிறான், நல்லா சுற்றிட்டு வரான், நல்லா முன்னேறான். எங்களுக்கு கிரெடிட் கார்டு ஹராம், ஓடி ஹராம், செக்கே ஒதுங்கினா நல்லன்றீங்க, பேங்க்ல கால் வைக்காம இருந்தா நல்லன்றீங்க விளங்கிட்டா. வட்டி எடுக்க வாடான்றீங்க, வட்டியை விடுங்க, அந்த தொழில் செய்யாங்க இந்த தொழில் செய்யாங்க, மெமரி கார்டு பிஸ்னஸ் ஃபோன் பிஸ்னஸ் அதையும் தவிர்த்தா நல்ல பண்றீங்க, அதால் நிறைய பாவம் தான் நடக்குது. என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்லி மனம் துறந்து கேட்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கேயும் சொல்லல வட்டி நஷ்டத்தில் போகும்னு சொல்லலை. சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை. வட்டி நஷ்டத்தில் போகும்னு அல்லாஹ் தஆலா சொல்லலை. வட்டி லாபத்தை கொண்டு வராதுன்னு சொல்லலை. ஹராமான பிஸ்னஸ்ல சம்பாதிக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, சொல்லலை. எனவே முதல் பிழை நீங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை தவறா விளங்கினது. உங்களுக்கு சம்பாதிக்கிறது நோக்கம் என்றால் ஹராமான சொத்திலும் சம்பாதிக்கலாம், நிறைய முன்னேறலாம். அதுக்கு உலகமே சாட்சி. அதுக்கு நம்ம உலகமாக மோசடிக்காரன் என்று சொல்றவன் தான் மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்ல என்ன செய்யறான் இருக்கிறான். அப்ப நம்ம எப்படி என்ன செய்யறது? நம்ம அதாவது ஹராமான முறையில் உழைச்சா முன்னேற முடியாதுண்டா கண் முன்னால பார்க்குற முன்னேறிக்கிறான், அப்படி சொல்லலை இஸ்லாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும், முன்னேற்றத்தின் மூலம் ஒரு வருமானத்தின் மூலம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அல்லாஹு தாலா ஒரு பொழுதும் கொடுக்க மாட்டான். ஒருவனுடைய முன்னேற்றத்தின் மூலம் ஒருவனுடைய வருமானத்தின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒருத்தன் நீங்க எவ்வளவு சுத்தி வந்தாலும் சரி, ஒருத்தன் கார் வாங்குறான், அவனோட எதிர்பார்ப்பு என்ன? ஒரு வசதியான வாழ்க்கை, சந்தோஷமா ஃபேமிலியோட போகணும். இன்னொருத்தன் ஷர்ட் வாங்குறான், அவனோட எதிர்பார்ப்பு என்ன? சந்தோஷமாயிக்கணும். ரெண்டு சந்தோஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பிரிச்சு பார்க்கலாமா? ரெண்டு சந்தோஷத்தையும், ஷர்ட் வாங்கின சந்தோஷம் மஞ்சள் நிறம், கார் வாங்கின சந்தோஷம் சிவப்பு நிறம், அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படி இல்லை. ரெண்டுமே அவனுக்கு உள்ளத்தில் கொடுத்த சந்தோஷம் தான். ரெண்டு இதுவும் அவன் சேட்டை போட்டுட்டு ஊரில் திரிஞ்சு காட்டுறது நோக்கம் இருக்குமா அவனுக்கு? விளங்கிட்டா? அவனுக்கு ஹோன் அடிச்சு கார் வாங்கினதை காட்டுறது நோக்கம் என்ன செய்யும் இருக்கும். இது ரெண்டு தான் அவனுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதுவும் குப்பையில் தான், அது வளமையாக போகிற மாதிரி பேசாமல் போய்க்கின்றிருப்பான். விளங்கிட்டா? இது சந்தோஷத்துடைய மனோ இயல்பு. சந்தோஷம்தான் லட்சியம். ஆனால் உங்களுக்கு அந்த வருமானம் கிடைச்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் கிடைக்கலன்னு வைங்களேன். முதலாக சின்ன உதாரணம் இது. ஒருத்தன் ஒரு அழகான வாகனம் வாங்கிக்கிறான். முதலாக அவன் உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் என்ன? வைஃபை ஏற்றி பிள்ளைகளை ஏற்றி எங்கேயா கூட்டிகிட்டு போகணும். அவங்களோட முகத்தில் அது சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சாதாரணமாக பணத்தை அனுப்பிட்டு கூட திருப்பி ஃபோன் பண்ணி பேசுகிறது என்னதுக்காக வேண்டி? அவன் ரிட்டன் சொல்லணும், அதை நீங்கள் அனுப்பினது நல்லா இருந்தது, நிறைய போதுமாக இருந்துச்சு, ஏன் இந்த அளவு கூட அனுப்பினீங்கன்னு கேட்கணும்ன சந்தோஷத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுறது. அதை அவங்க விஷயம் வழங்காமல் என்ன இன்றைக்கு பார்த்து இப்படி அனுப்பிக்கிறீங்கன்னு ஃபஸ்ட் கேள்வி ஆரம்பிச்சோன்னு சண்டையில் முடியுது. விளங்கிட்டா? மேடா இவ்வளோ கூட அனுப்பினாலும் இப்படி தாடா பேசுகிறாங்களா அப்படின்னு சண்டையில் முடியுது. இவன்ட மனநிலை அவங்களுக்கு தெரியாது, அவன் மனநிலை இவனுக்கு தெரியாது. இதுதான் மெயின் பிரச்சனை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இப்படி ஃபேமிலியை ஏற்றினோட அந்த ஃபேமிலி என்னது அபூசன் கம் தெரிகிற மாதிரி உட்கார்ந்தான்னு வைங்களேன், என்ன ஒன்றும் விளங்காத மாதிரி எப்படி உட்கார்ந்தான்னு வைங்களேன். இப்படி உட்கார்ந்தா நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழித்து சந்தோஷம் எடுத்துட்டு வாங்கின அதனுடைய நிலைமை என்ன? உத்தரவு சிரிக்கிறாங்க இல்லைன்னு என்ன செய்யும்? வண்டியில் போய் என்னதான் செய்ய? வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு இப்படி என்று அந்த வைஃப் உட்கார்ந்துருந்தா, அந்த புள்ள உட்கார்ந்துருந்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? கார் உங்களுக்கு போகிற டென்ஷனில் எத்தனை பேர் டென்ஷனில் முட்டி மௌத்தாகிறான்? டென்ஷன் உள்ளத்துக்குள்ள ஏன் பெருசா செலவழிச்சுக்கிறீங்க? பின்னால் உள்ள எவனுக்கும் சிரிப்பு இல்லை, பின்னால் உள்ள எவனுக்கும் சிரிப்பு இல்லை. ஹஸ்பண்ட் வெளிநாட்டிலேருந்து வாராரு, நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் சகோதரர், வாழ்க்கையுடைய டோட்டல் விஷயமும் இருக்கிறது சந்தோஷத்துல நிம்மதியிலே தான். அது போச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு கோடி தலையில வந்தாலும் உங்களுக்கு சரி வராது. ஏர்போர்ட்ல நீங்க பார்க்கலாம், ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இறங்குறாரு, மனைவி ஹஸ்பண்ட் வார சந்தோஷத்துல இல்ல, பதறிக்க நிற்கிறான்.
ஏன்னா அவருக்கு எதில் கோபம் வரும்னு தெரியாது. சில பாட்டிக்கிறாங்க எதில் கோபம் வரும்னு தெரியாது. தண்ணியை கொண்டு வந்து இந்த டைமில் தண்ணியாக தரேன்னு கேட்பாங்க. அப்போ அவருக்கு என்ன, அவங்களுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு கொடுக்குறதா ட்ரிங்க்ஸை கொடுக்குறதா. இப்போ ஒரு வீட்டில் சாப்பாடு போகிறாங்க, சாப்பாட்டுக்கு முந்தி தண்ணி வந்துட்டு ஃபுல் சண்டை. அன்றைக்கு நான் சாப்பாட்டுக்கு முந்தி தண்ணி வந்தது ஒரு குத்தமா, அதில் சண்டை விளங்கிட்டான். நம்ம போன வரவும் சண்டை, நம்ம அதுக்கு சமாதானப்படுத்தி வைக்க வேண்டியிருக்கு. சாப்பாட்டுக்கு முந்தி தண்ணி வந்தது, எதை முதலாக கொண்டு வரணும் 10-15 வருஷமாக தெரியாது சண்டை விளங்கிட்டா. அப்போ ஒரு மனித சில பாட்டிக்கிறாங்கன்னா எதில் அவன் சந்தோஷப்படுவான்னு தெரியாது. இதை விட ஒரு அதாபிரிக்கான்னு இருக்கிறேன் உலகத்தில். நீங்கள் நினச்சி பாருங்க, இதை விட அதாபிரிக்கா. நீங்கள் உள்ளுக்கு வரக்குள்ளேயே வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பயந்து நடுங்கிறன்னா அது கூட முடிஞ்சு. நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் பிரயோசனம் இல்லை. வாப்பா வருவார்னு எதிர்பார்க்குற குடும்பம் இருந்தா சந்தோஷம், வந்துட்டாரா அப்படின்னு எதிர்பார்க்குற குடும்பமாக இருந்தால் அவங்களோட கோடியை கொண்டு போய் வைக்க வேண்டியதான். எந்த பிரயோசனம் இல்லை. இது தத்துவம் அல்ல, இதுதான் ரியாலிட்டி, தான் உண்மை, இதுதான் உண்மை. அது இல்லாத சந்தோஷம். நீங்கள் ஆஃபீஸுக்கு வர நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய மேனேஜராக இருந்து கீழே உள்ளவன்லாம் அவன் லீவான்னு கேட்டு சந்தோஷப்பட்டான்னு வைங்களே, வேலையே இல்லை. நேர்மைக்கு சந்தோஷப்பட்டானா பரவாயில்ல, நேர்மை இல்லை, அவன் நேர்மை இல்லாதவன் ஆகிக்கிறான், அதனால சந்தோஷம், அவன் மோசமானவன். நீங்க இருக்கிறதே அவனுக்கு என்னது ஒரு பிரச்சனைன்னா உங்களால மொத்தம் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது என்ன டென்ஷன் சொல்ல வரேன்னா, இறங்குறாங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு வாராரு, எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை இருப்பாங்க. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த ஆள் என்ன செய்வான்னு தெரியாது. இறங்கின உடனே டென்ஷனாக தான் இறங்கினார். நான் குடும்பத்தில் நல்ல சம்பவம் நினைச்சிடக்கூடாது, சம்பவம் சரியா. அதாவது டென்ஷனாக தான் என்ன செய்யறாரு, இறங்குறாரு. 3-4 வருஷத்துக்கு பிறகு டென்ஷனாக தான் இறங்குறாரு. இறங்கி பெரிய பிரச்சனை ஏற்பட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன, இந்த வண்டியை தான் நான் பிடிச்சிட்டு வரலாம், வேற வண்டி இல்லையா, நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதுக்கு என்ன பிரயோசனம். அந்த மனைவின்னு உடையாத குறை. அங்கே எல்லாரும் அழுதுதான் அந்த வண்டியில் எல்லாரும் ஏறிட்டு போனாங்க. இத்தனைக்கு முஸ்லீம் வாங்கிட்டா. யோசிச்சு பாருங்க. அப்போ இப்போ நான் கேட்குறேன், 4 வருஷம் இவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்த சந்தோஷம், இதுக்கு இப்படி அந்த மனைவி நீங்கள் நினைக்கிறீங்களா சந்தோஷமாக வாழ்வான அந்த வாழ்க்கை? ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. இதை எடுத்தான்னு வைங்க, அல்லாஹ் தாலா எடுக்கிறது பெரிய வேலை. சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் தெரியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம். படிப்படியாக என்ன செய்வோம், பிடிப்போம். இது அல்லாஹ் தாலா பிடிச்சான்னா நம்ம முதலாவது அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சம்பாதிப்பதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷத்தை நிம்மதியை தந்து வச்சுக்கிறான். நாங்கள் யார் பெரும்பாலானவர்கள் இங்கே உள்ளவர்கள் கவலையில் இல்லை. இவனா உருவாக்கி கொண்ட கவலைக்கு என்ன, நாளைக்கு என்ன செய்யறது அந்த கவலை தான் அவன் வைக்கிறான். விளங்கிட்டா. சவுதி முடிஞ்சுது, சவுதி துபாய் முடிஞ்சா, மிடில் ஈஸ்டே முடிஞ்சுதாமே அப்படின்ட்டு. இப்போ அதை மார்ஸ்ல போய் செட்டில் ஆகிட்டானாமே, எல்லாம் இப்படி வேற உலகத்துக்கு தான் போகணும். சும்மா உள்ள பிரச்சனையை பெருசாக்கி விட்டு விளங்கிட்டா. அப்படி பிரச்சனை உண்டு, பிரச்சனை உண்டு. 100 கோடி பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 100 கோடி. இந்தியாவுக்கு போனாலே முடிஞ்சுன்றான். எப்படா முடிஞ்சுது? சும்மா என்ன செய்யறது, அது ஒரு பெரிய லெவலாக 100 கோடி பேர் வாழ்ற இடத்துல முடிஞ்சுதான். 2 கோடியோ 3 கோடியோ இடத்துல நல்லா இங்கே அப்படின்னு நினைக்க. இது நம்புறீங்களா? இதையெல்லாம் ஒரு மனசுல ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல நம்ம எதிர்காலத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இது நமக்கு தேவையில்லாத கவலை. இது நமக்கு தேவையில்லாத கவலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்பி மனிதன் அடிப்படையில் வரக்கூடிய இயல்பான சில கவலைகள் இருக்கு. அந்த கவலைகளை உள்வாங்கிறத இஸ்லாம் என்ன செய்யல, தடை செய்யல. ஆனா நாங்க டெவலப் பண்ணி நம்மளோட அறிவு கொண்டு போய் டெவலப் பண்றது இதே. நான் எங்களுடைய அந்த பெரிய அறிவெல்லாம் அதில் காட்டுவோம். வணங்கிட்டா. அந்த அறிவெல்லாம் காட்டி நாங்களாக அபிவிருத்தி செஞ்சு எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிறீங்களே, அவன் அரசாங்கமே கற்பனை பண்ணாத அளவுக்கு இவன் சட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிறான். வணங்கிட்டா. இந்த மனநிலை இருக்குதே, இது நமக்கு அதாபு, இது நமக்கு அல்லாஹ் தார அதாபு. எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அழிக்கிறான் என்று சொன்னா சொத்து அழிய தேவையில்லை. அடைய கரு போனா சரி. அதனது கரு போச்சுன்னு வைங்களேன், கருவனே அந்த பொருளாதாரத்துடைய கரு அவனுடைய சந்தோஷமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நிம்மதியும், சந்தோஷமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய நிம்மதியும். இது அல்லாஹு தாலா எந்த நிலையில வச்சிக்கிறான் என்பதா மிக முக்கியம். சிலருக்கு அல்லாஹு தாலா 24 hours பிசினஸ்ல சிந்தனை கொடுத்து வச்சுக்கிறான். அதாவது சாதாரண ஒரு 3000-4000 சம்பாதிக்கக்கூடிய ஏழை வீட்டில் உள்ள சந்தோஷம் அவன் வீட்டில் இல்லை. அவன் வீட்டுக்கு வந்தாலும் கணக்கில் தான் வரான். போனால் அப்படி இப்படி ஃபோன் எடுத்து 5 ஃபோன் வேணாலும் பேசுவோம். வழங்கிட்டா 4 சிம் 6 சிம்மெல்லாம் போட்டுக்கின்னு உட்காந்துட்டு பிள்ளையோடலாம் பேச, அதெல்லாம் உண்மாட்ட பார்த்துக்கிறோம். இங்கே பார்க்க வரக்கூடாது. பிள்ளை என்ன சொன்னானே அவனுக்கு தெரியாது. விளங்கிட்டா. என்ன சொன்னானே தெரியும். அவன் ஏதோ அவனை பற்றியே கேள்வி கேட்டிருப்பான். அவனோட ஆப்பட பேர் என்ன கூட கேட்டிக்கிறான். விளங்கிட்டா. அதெல்லாம் உண்மாட்ட கேட்டுக்கிறோன்ற லெவலில் தான் அவன் என்ன செய்கிறான் இருக்கிறான். அங்கே போ, இங்கே வராத, வாப்பாவோட பேசாத, வாப்பாவோட பார்க்காத. விளங்கிட்டா. உனக்கு என்ன வேணும், ஐபேட் வேணும், கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கிக்க, பிரச்சனை. இங்கே வராத.
இவன் இப்போ வாழணுமா? இதோடு இவனுக்கு ஒரு ஆசை வைக்கி, சொர்க்கத்தில் குடும்பமாக வாழணும். அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ, சொர்க்கத்தில் குடும்பமாக வாழணும்னு ஆசை வேற இருக்குது இவனுக்கு. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் நினச்சி பாருங்க பாப்போம், இது ஒரு லைஃபான்னு கேட்குறேன். எந்த ஒரு மனைவி எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, தன் கணவன் தன்னோடு கொஞ்சம் வாழணும்னு என்ன செய்வான், நினைப்பான். எந்த ஒரு பிள்ளைகளும் தன் தந்தை தன்னோடு விளையாடணும்னு நினைப்பான். அந்த செக்ஷனே என்னது இல்லை, அந்த செக்ஷனே இல்லை. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் பிடுங்கினானா இல்லையா நமக்கு எங்க தெரியும்? ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய நோயாளியும் வெளியே போன நேரத்தில் ஆயமன் கொடுத்துட்டு தான் போகிறான். விளங்கிட்டா? உள்ளுக்கு என்ன நம்மளுக்கு என்னது தெரியாது. இதே மாதிரி தான் பெரிசா வசதியாக வாழ்கிற எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்காக ஏழையெல்லாம் நிம்மதியாக வாழ்றான்னு அர்த்தம் இல்லை. யாராக இருந்தாலும் அவனுடைய உள்ள கருவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மட்டும்தான் என்ன தெரியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் போய் சரண்டர் ஆகிடக்கூடாது. நேர்மையாக வாழக்கூடியவர்கள், ஹலாலாக வாழக்கூடியவர்கள் இந்த காட்சிகளை பார்த்து கீழே விழுந்துடக்கூடாது. அல்லாவே என்ன சொல்றான்டா, அதாவது இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் காவிர்களை போன்று மாறிவிடுவார்கள் என்றில்லை என்று சொன்னால், எப்படி முஸ்லிம்கள் எல்லோரும் காவிர்களை போன்று மாறிவிடுவார்கள் என்று இல்லை என்றால், அவர்களுக்கு நான் மாட மாளிகைகளையும் வெள்ளி தங்க கோபுரங்களையும் அவங்களுக்கு கொடுத்திருப்போம்ன்றான். யாருக்கு? வட்டியில் ஹராத்தில் ஈடுபடுறவனுக்கெல்லாம் சேர்த்தா அவனுக்கு அதுதான் சொர்க்கம். இந்த உலகம் தான் அவனுக்கு சொர்க்கம். அவனுக்கு அப்போ சொர்க்கம் எப்படி கொடுக்கணும்? நம்ம சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய தங்க மாளிகை அவனுக்கு கொடுத்துரும். அதை பார்த்தா இவன் காபீர் ஆயிடுவான்றான்ல. யாரு? எல்லோரும் சேர்ந்து அவனை போன்று ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றான், அவனுக்கு நான் அதிகமாக கொடுத்திருப்பேன்றான். அப்ப எனவே அந்த மனநிலைகள்லாம் பார்த்து ஹராத்தில் உழைச்சி முன்னேறி தான் நினைக்கிறாள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஹராத்தில் உழைச்சா நஷ்டம் வரணுமே, நஷ்டம் வரலையேன்னு நினைக்க கூடாது. ஹராத்தில் உழைச்சால் நஷ்டம் வரும்னு அல்லாஹு தாலா சொல்லல. ஆனா எம் ஹக் அல்லாஹு தாலா என்ன அளிப்பான்? ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்ல, முஹிகத் பரக்கத்துஹு, அவனுடைய பரக்கத் அளிக்கப்பட்டு விடும். பொருள் இருக்கும், பரக்கத் அளிக்கப்பட்டு விடும். அப்ப இன்னொரு செய்தியில சொல்றான் ரசூலுல்லாஹ், கான கல்லதி யஅகுல் வலா யஷ்பா, சாப்பிடுவான் வயிறு நிரம்ப மாட்டான்றான். இப்ப பிரச்சனை கிடைக்கிறதா, கிடைக்கிறதுல நோக்கம் இல்லாம போறதா? கிடைப்பது நோக்கம் இல்லாம போறது. கான கல்லதி யஅகுல் வலா யஷ்பான்னா என்ன? சாப்பாடு இருக்குது, வயிறு நிரம்பல. சாப்பாடுடைய நோக்கம் என்ன? வயிறு நிரம்ப. ஒருத்தர் பிரியாணி இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்லலாமா? திண்டவர் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஏன்? அப்பதான் வயிறு என்ன செய்யும்? நிரம்பணும். விளங்கிட்டா? அங்கே பிஸ்மில்லா சொல்லி அங்கே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போறதில்ல. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது ஏன் தெரியுமா? வயிறு நிரம்பினதான. நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்? சாப்பிட்டு வயிறே நிரம்பலேண்டா, உனக்கு நிறைய சொத்து இருந்து சுகம் இருந்து பெரிய கோடியா இருந்து எந்த பிரயோசனம் இல்லை, அதனுடைய கரு ஒன்னிடத்தில் இல்லாட்டி. ஆனா உங்களுக்கும் மனைவியோடு பேச சந்தர்ப்பம் கிடைக்குதா? சந்தோஷமா பேசி வாழ்றீங்களா? அழகா இன்பமாக இருக்கிறீங்களா? குடும்பமும் பிள்ளையும் உங்களால சந்தோஷம் அடையுதா? இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய விஷயம். என்ன? அந்த நிம்மதியான வாழ்க்கை, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அதுக்கு முதலாவது நன்றி செலுத்துங்க. எனவே நம்ம ஏழாவது தெரிஞ்சுக்கொள்ளணும், வியாபாரம் என்பது, அதாவது ஒரு மனிதனுடைய வருமானம் ஈட்டுதலுடைய பிரதான நோக்கம் சந்தோஷம், நிம்மதி. இதை கெடுத்துக்கல்ற வேலையை வியாபாரமே செஞ்சிச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னால வேலை இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இதில் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கிறது. இறுதியாக எட்டாவதாக கடைசியாக, எப்பொழுதும் ஒரு முஃமின் பெரிய செட்டில் ஆகித்தான் வியாபாரம் செய்யணும் என்ற அவசியமும் இல்லை. வியாபாரமே இல்லாமலும் ரெண்டு வியாபாரத்தை என்ன செஞ்சிடலாம், செஞ்சு லாபம் அடையலாம். சிலர் என்ன வியாபாரத்தை நினைச்சாலும் உடனே பெருசா பிளே பண்ணி ஒன்றுமே செய்யாம போறவங்க வைக்கிறாங்க. உர்வத் இப்னு அபில் ஜஅத் என்ற ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிசினஸ் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பார்க்குறாங்க, கொஞ்சம் ஆடு விரட்டிட்டு வர ஒருத்தர் பிஸ்னஸ் ஜலம் விளங்கிட்டா, அவர்கிட்ட ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கண்டா, ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கண்டார். உர்வத் இப்னு அபில் ஜஅத் போறாரு, போய் அவரோட வேலை பேசுறாரு. கொடுத்தது ஒரு தீனார், வேலை பேசுறாரு. ஒரு தீனார் என்ன, ரெண்டு ஆடு தரணும்ன்றார். எப்படியோ பேசி எடுத்து என்ன செய்யறாரு, ஒரு தீனாரை கொடுத்து ரெண்டு ஆடு வாங்குறாரு. ரசூலுல்லாஹ் கேட்டது ஒரு ஆடு, அவர் ரெண்டு ஆடு வாங்குறாரு. ரெண்டு ஆடு வாங்கிட்டு வர, அதாவது பிஸ்னஸ் மனதில் அவர்கிட்ட இருந்துச்சு. சிலரை பற்றி சொல்லுவாங்க, அந்த ஆள் எல்லாத்தையும் பிஸ்னஸ் படி தான்ப்பா யோசிப்பாண்டு. நல்லது, அவனுக்கு என்ன பிரச்சனை? அதில் ஹராமாவை சம்பாதிக்கிறார் இல்லையே, ஹலாலா சம்பாதிக்கிறாரு. எல்லாரும் பிஸ்னஸ் படி தான் யோசிப்பாருன்னு சொல்லி மார்க்கத்தை பிஸ்னஸ் ஆகாம இருந்தா சரி, மற்றபடி எல்லாத்தையும் என்னது அவர் பிஸ்னஸ் படி யோசிப்பாருன்னா நல்ல விஷயம் தான். அவரோட குடும்பத்துக்கு உணவு கொடுக்க நினைக்கிறார், 4 பேருக்கு தர்மம் செய்ய நினைக்கிறார், அவ்வளோதான். அங்கே போய் ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை ஒரு தீனாருக்கு ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாண்டது. இவர் ரெண்டு ஆடு வாங்கிட்டு வந்துட்டார். வார வழியில் அந்த ஆட்டை விலை பேசுறாரு. கொஞ்சம் பேர்கிட்ட வார வழியில் என்ன செய்யறாருன்னா, ஆடு ஒரு தீனார் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அங்கே போகிறவன் என்ன செய்வான், அங்கே ஏற்கனவே ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகிறவன் இங்கே இடையில வாங்கிட்டு போகலாம்னு என்ன செய்வான், ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு தீனார் ஒரு ஆடு,
ரசூலுல்லாஹ் கொடுத்த ஒரு தீனார் கையில், ஒரு ஆடு கையில். இதுக்கு சொல்லுவாங்க முதாரபான்னு சொல்லி. விளங்கிட்டா? எடுத்து கொண்டு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் தூதர் ஒரு தீனார் ஒரு ஆடுன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃபகத்தி, உங்களுடைய பிஸ்னஸில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபி அதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறாரு, வல்லாஹி லவ் தாஜர ஃபித் துராபி லரபிஹ, அவர் மண்ணில் வியாபாரம் செஞ்சாரும் அவருக்கு லாபம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் துஆ. அவர் மண்ணையும் இன்றைக்கு அந்த மைன்ஸ் வியாபாரம் செய்ய தான் செய்கிறாங்க. மண்ணில் அவர் பிஸ்னஸ் பண்ணினாலும் அவருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய என்னது அளவில் அல்லாஹ் தஆலா அவருடைய ரசூலுல்லாஹ்வோட துஆ என்ன செஞ்சது, அவருக்கு இருந்த அதாவது வல்லாஹி லவ் தாஜர ஃபித் துராபி லரபிஹ, அவர் ரசூலுல்லாஹ்வோட துஆ அவர் எப்படி ஆக்கிட்டேன்னு சொன்னா, ஒரு மண்ணை கொண்டு போய் பிசினஸ் பண்ணாலும் என்ன செய்யும், அவருக்கு லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட துஆ அவருக்கு என்ன செஞ்சது. அப்படின்னு அர்த்தம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்கல, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு தீனாரை கொண்டு ஒரு ஆட்டு வாங்கி சார், ஏன் இந்த பேராசை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? கேட்கல. எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் மனநிலை வைக்கப்படான்னு சொல்லி தத்துவம் என்ன செய்யலை, பேசலை. அவர் எடுத்துட்டு வந்தது ஹலால். ஹலால்லையும் தத்துவம் பேசி நிறைய பேர் அழிஞ்சு பேசிட்டு விளங்கிட்டா? எப்படி ஹலாலை செஞ்சாலும் தத்துவம் பேசி அவங்களா அழிஞ்சிட்டு இருக்கிறது. ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா ரசூலை அனுமதிச்சுட்டாச்சுன்னு சொன்னால் வியாபாரம் செஞ்சால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கிட்டாச்சு, அவ்வளோதான். இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். எதை எடுத்தாலும் ஒரு வியாபார சிந்தனையோடு பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், அதில் பார்க்குறோம். அவங்க செய்தார்கள், அல்லாஹ் பெரிய லாபம் கொடுத்தான். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய பேங்க்ன்ற சிஸ்டமே பிழை. ஆனால் நம்ம ஒரு இஸ்லாமிக் பேங்க் அப்படின்னு சொல்றதுக்கு மிகவும் தகுதியான லெவலில் ஒரு பணக்காரர் யாரு, ஜுபைர் இப்னுல் சஹாபாக்களை கேட்குறேன், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் அஸ்மார் இல்லாம சொல்றாங்க, உலகத்திலே எந்த சொத்தும் இல்லாத டைம்ல தான் நான் என்ன செஞ்சேன், திருமணம் முடிச்ச ஒரு குதிரை இருந்துச்சு, யுத்தத்துக்கு ஒரு குதிரை வச்சிருந்தார், இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யலை, இருக்கல. ஆனால் மௌத்தாகிற டைம் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் சொல்றாரு, மகனே, என் தலையை மிக பாரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து தான். எல்லா மக்களும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போவாங்க. என்ன, அவர் நிலம் ஒன்று இருக்கு, நீங்கள் தான் பொறுப்பு, இந்த பொருள் இருக்கு, நீங்கள் தான் பொறுப்பு, இந்த தங்கம் உங்களுக்கு தான், எதை பிடிங்க, இந்த வாகனம் இது எல்லாம் யார்கிட்ட சேமிச்சு ஜுபைர் அவ்வாம். இவர் இது நஷ்டம் போகாமல் இருக்க என்ன செய்வார்னா, நிலம் வாங்கி போடுறது, வீடு வாங்கி போடுறது, ரியல் எஸ்டேட் விளங்கிட்டா, எல்லாம் வாங்கி 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 எல்லாம் போட்டு வச்சிருந்தார். அவரோட பங்கு அதில் உண்டாகும். அவர் தானே போட்டு வச்சுக்கிறாரு, அது பங்கெல்லாம் உண்டாகும். அவருக்கு கொடுக்க வேண்டியது 10 தீனாரா இருக்கும். இவர் போட்டு வளர்த்ததுனால என்ன செய்யும், இன்னொரு 10 தீனார் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இப்படியே பிசினஸ் கூட எல்லையெல்லாம் போயிடுச்சு. நபர் தெரியும், ஒரு 40 பேருக்கு 50 பேருக்கு கொடுக்கும், இது என்ன பேங்க் தானே, எல்லாம் வச்சிருந்தாரு. மௌத்தாகிற நேரத்தில் ஜுபைர் இப்னுல் அவ்வாமுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. யாருக்குன்னு சொன்னா அப்துல்லா இப்னு சுபைருக்கு. அவர் காலாகாலத்துக்கு கரிச்சு 2-3 வருஷத்துக்கு பிறகுதான் குடும்ப சொத்தை பிரிச்சாங்க. யாருடைய, ஜுபைர் இப்னுல் அவ்வாமோட சொத்து பிரிக்கப்பட்டுச்சு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு, உண்டளவு 2 வருடங்களுக்கு பிறகுதான் சொத்து பிரிக்கப்பட்டு. மகன்மாரெல்லாம் சொத்து கேட்குறாங்க, முடிஞ்சிடும், எல்லாம் கொடுத்து முடியும். ஒரு பேங்க் ரிட்டர்ன் கொடுக்குறேன் எப்படி இருக்கும், எல்லாம் கொடுத்து முடிஞ்சா சொத்து பிரிப்ப மாட்டார். அவளெல்லாம் முடிஞ்சு பிரிச்சது பின்னால பார்த்தாலும் 4 மனைவியர் இருந்தாங்க. 4 மனைவியர்களுக்கும் பல ஆயிரம் தீனார் திர்ஹங்கள் சொத்து என்ன செஞ்சது, கிடைச்சது. அப்படின்ற செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இங்கெல்லாம் பேராசையா இல்லை. உங்களுக்கு தெரிய ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பஹ்ரைன்ல இந்த சொத்து வருது, எல்லாரும் சொத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்போ அப்பாஸ் என்ன செஞ்சாங்க, அள்ளி எடுத்தாங்க. அள்ளி எடுத்தது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசைன்னு சொன்னாங்களா? ஹலாலா வார்த்தை அவர் என்ன செய்யறாரு, எடுக்கிறாரு. எப்போ பேராசை தெரியுமா, ஜகாத்து கொடுக்காட்டி, ஹராத்தில் உழைச்சா, வட்டி எடுத்தா, இந்த மாதிரி இருந்தால் தான் அது என்ன செய்யும், பேராசையாக மாறும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் வியாபாரம் சம்பந்தமான சொன்ன விஷயங்கள் 100% என்று சொல்ல வேண்டும். இது அல்லாமல் பல செய்திகள் நபித்தோழர்களுடைய விஷயங்களில் நிறைய உண்டு. நாம் எப்பொழுதும் ஒரு வியாபார சமுதாயமாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். தொடர்ந்து செய்தால் தான் வியாபாரம் என்பதும் அல்ல, ஏதோ நம்மளால் முடிந்த அளவுக்கான வியாபார சிந்தனைகள் நம்ம பிள்ளைகள்கிட்ட வளர்க்க வேண்டும். அதில் அல்லாஹ் நிறைய என்ன செய்வான், பரக்கத்து செய்வான். நம்ம இன்னொருத்தருக்கு கீழே இருந்து சில பொழுது மனநிலைகள் உருவாகக்கூடிய அந்த மனநிலைகளிலிருந்து தவிர்த்து வாழக்கூடிய ஒரு நிம்மதியில் என்ன செய்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலையை எம் சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.